ஆல்கஹால்ஸ் கிளாசிபிகேஷன் எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் OH குரூப் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கு அப்படின்னா நம்ம அதை மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். மோனோஹைட்ரிக் ஐ மீன் ஃபார்முலா எப்படி சொல்லலாம், ROH அப்படி சொல்லலாம். 2 OH குரூப் இருக்கு, தனித்தனியா தான் அட்டாச் ஆயிருக்கும். அதாவது இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கூடாது. ஒரே அல்கைல் குரூப்ல 2 OH அட்டாச் ஆகிருக்காது. அப்படி இருந்ததுன்னா அது அன்ஸ்டேபிள், அது அப்படி கிடையாது. ரைட், 2 OH குரூப் இருக்குதுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டைஹைட்ரிக் ஆல்கஹால், டைஹைட்ரிக். அப்புறம் 3 OH குரூப் இருந்ததுன்னா நம்ம ட்ரைஹைட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிதான் கிளாசிபிகேஷன். என்னன்னா இந்த ட்ரைஹைட்ரிக் அண்ட் டைஹைட்ரிக்ல பெருசா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. சும்மா ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். நம்ம சாப்டர் ஃபுல்லாவே என்ன ஹைட்ரிக் ஆல்கஹால் தான், மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் தான். பட் நம்ம இது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மோனோஹைட்ரிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ட் தென் வி ஷல் கோ ஃபார் டைஹைட்ரிக். ஓகேவா? ஸோ மோனோஹைட்ரிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1 OH குரூப். ஒரே ஒரு OH குரூப் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இந்த மோனோஹைட்ரிக்கை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்றோம்னா, மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலை எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா, Sir, can you show the first page, sir? எஸ்மா எஸ்மா. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான். ஒரே ஒரு OH குரூப் இருந்ததுன்னா மோனோஹைட்ரிக், 2 OH குரூப் இருந்ததுன்னா டைஹைட்ரிக், 3 OH குரூப் இருந்ததுன்னா ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். அவ்வளவுதான். ஓகேவா? Okay, sir. ரைட். நம்ம வந்து மோனோஹைட்ரிக் பார்க்குறோம். மோனோஹைட்ரிக் அப்படின்னு வரும்பொழுது எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால், இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணுவாங்க. சார் பிரைமரி ஆல்கஹால்னா என்ன சார் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நான் வச்சுக்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். CH2OHன்னு முடியுதா, முடிகிற இடத்த பாருங்க. ஏன்னா நீங்க ஃபுல்லா மெமரைஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ முடியும் பொழுது பாருங்க, CH2OHன்னு முடிஞ்சதுன்னா அது பிரைமரி ஆல்கஹால். CHOHன்னு முடியுதா, அது செகண்டரி ஆல்கஹால். COHன்னு முடியுதா, அது டெர்ஷியரி ஆல்கஹால். நீங்க முடிகிற இடத்த வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நான் அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்படி ஒரு ஆல்கஹால் இருக்கு, CH3 CH2OH. இந்த காம்பவுண்ட் நேம் எத்தில் ஆல்கஹால். கரெக்டா பாருங்க, நம்ம ரைட்? எஸ் சார். எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹால் பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியா? பிரைமரி. வெரி குட். இட் ends by CH2OH. அப்ப இது பிரைமரி ஆல்கஹால். ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ண தெரியும். ரைட்டா? பிரைமரி ஆல்கஹால். அடுத்தது இங்க பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இது வந்து CHOH முடியும். Secondary alcohol. வெரி குட். செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா இதுல போய் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க நோட் பண்றதுன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து போகட்டுமா? Yes, sir. எஸ் சார். ரைட். எஸ் சார். ஒருவேளை இந்த ஆல்கஹாலுக்கு நேம் பண்ணுங்க. இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியான்னு கண்டுபிடிங்க. டெர்ஷரி. வெரி குட். இட் ends by COH. பாருங்க 3 அல்கைல் குரூப் இருக்கு, 1 2 3. அப்ப 3 R குரூப் டெர்ஷியரி ஆல்கஹால். என்ன பேர் வைக்கணும்னா டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால். இந்த காம்பவுண்ட் நேம் வந்து டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்றோம் அப்படின்னா, depending upon the OH group attached with carbon. பாருங்க, if it is attached with CH2 னா primary, if it is attached with CH னா secondary, C ஓட அட்டாச் ஆயிருதுன்னா tertiary. ஸோ நான் கொஞ்சம் பேசிக்ஸ் நடத்திட்டு தான் லெசனுக்குள்ள போறேன். அதனால சில பேருக்கு பேசிக்ஸ் தெரியலன்னா நீங்க கேட்ச் பண்ணிக்கோங்க. ரைட்? ஏன்னா நான் ஹாலோ ஆல்கேன் அறினும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஃபுல்லா டீச் பண்ணேன். ஸோ அதனால உங்களுக்கு அந்த டவுட் வரக்கூடாது. Shall I move to the next topic? மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா it ends by CH2OH. ரைட்? ஒரே ஒரு OH குரூப் இருந்து CH2OH முடிஞ்சதுன்னா அது பிரைமரி, CHOH முடிஞ்சதுன்னா செகண்டரி, COH அப்படின்னா டெர்ஷியரி. ரைட்? அடுத்த கிளாசிஃபிகேஷன் எப்படி சார் கொடுப்பாங்கன்னா, இந்த OH குரூப் வந்து கார்பனோட அட்டாச் ஆகிருந்து, இது ஹாலோ அல்கேன் அறின்ல பார்த்தோம். சிங்கிள் பாண்டோட அட்டாச் ஆகி இருந்ததுன்னா அந்த ஹைபிரிடைசேஷன் sp3ன்னு சொல்லுவோம். இதே COH பாருங்க, OH கார்பனோட அட்டாச் ஆயிருந்து அந்த கார்பன் டபுள் பாண்டோட அட்டாச் ஆயிருந்ததுன்னா அந்த ஹைபிரிடைசேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா sp2 சொல்லுவோம்.
அடுத்தது இதே கார்பனோட OH அட்டாச் ஆயிருந்து அந்த கார்பன் ட்ரிபிள் பாண்டோட அட்டாச் ஆயிருந்தா sp ஹைபிரிடைசேஷன். பாருங்க இந்த மூணுமே நீங்க ரொம்ப நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. OH எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பன் சிங்கிள் பாண்டோட அட்டாச் ஆயிருந்ததுன்னா sp3, டபுள் பாண்டோட அட்டாச் ஆயிருந்ததுன்னா sp2, ட்ரிபிள் பாண்டோட அட்டாச் ஆயிருந்ததுன்னா sp. ஓகே, ஸோ இது இந்த ஸ்டைல்ல நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா நான் இப்படி கொடுக்குறேன் பாருங்க. CH2 double bond CHOH. The name of the compound is vinyl alcohol. இந்த காம்பவுண்ட் பேர் vinyl alcohol. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்பாங்க. சொல்லுங்க பாப்போம். sp2. வெரி குட். பாருங்க OH இங்க தான் அட்டாச் ஆயிருக்கு. OH வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் இது, அது டபுள் பாண்டோட அட்டாச் ஆயிருக்கு. அப்படின்னா நம்ம ஆன்சர் என்ன டிக் பண்ணா sp2. ஸோ த ஹைபிரிடைசேஷன் பிரசன்ட் இன் வினைல் ஆல்கஹால். ஸ்ட்ரக்சரே கொடுக்காம கேட்பாங்க, ஸ்ட்ரக்சர் கொடுக்க மாட்டாங்க. அப்ப வினைல் ஆல்கஹால்னா என்னன்னு உனக்கு தெரியணும். நான் சொல்றது புரிஞ்சிக்க முடியுதா, கேட்ச் பண்ண முடியுதா? உனக்கு என்ன தெரியும்னா வினைல் ஆல்கஹால்னா என்னன்னு உனக்கு தெரியணும். ரைட், அடுத்தது பாருங்க. அடுத்து இத காப்பி பண்ணிட்டீங்களா? பாருங்க இப்படி ஒரு கொஸ்டின். இது பென்சீன். பென்சீன்ல ஒரு OH போட்டு மாட்டி விட்டுட்டீங்கன்னா ஹைட்ராக்சி பென்சீன். வெரி குட். ஹைட்ராக்சி பென்சீன் இஸ் ஆல்சோ கால்ட் as phenol. வெரி குட். இப்போ இங்க ஹைபிரிடைசேஷன் சொல்லுங்க. sp2. வெரி குட். OH இருக்கு, இந்த கார்பனோட அந்த கார்பன் பாருங்க டபுள் பாண்டோட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா sp2. பாருங்க எவ்வளவு சிம்பிளான கான்செப்ட் பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒண்ணு, மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்க அதே ஸ்டைல்ல இன்னொன்னு கேட்கிறேன் பாருங்க. ஒரு பென்சீன், இங்க ஒரு CH2 and then OH. The name of the compound is benzyl alcohol. Benzyl alcohol. சொல்லுங்க. sp3. வெரி குட். பாருங்க இதுதான் OH. OH வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் ஒரு சிங்கிள் பாண்டட், so sp3. வெரி குட். ரைட்டா? ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த ஹைபிரிடைசேஷன் கேட்கறதுல ஃபீனால் அண்ட் பென்சைல் ஆல்கஹால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி வினைல் ஆல்கஹால் முக்கியமோ அது மாதிரி இதுவும் முக்கியம். ஓகே, shall I move? Yes sir. Fine. அடுத்தது பாருங்க. இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. CH2 the name of the compound is allyl alcohol. எப்படி வினைல் சொன்னீங்களோ அது மாதிரி allyl alcohol. இதுல என்ன ஹைபிரிடைசேஷன் சொல்லுங்க. sp3. வெரி குட். பாருங்க இது OH இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் அங்க சிங்கிள் பாண்டோட இருக்கு, so sp3. நீங்க இந்த டபுள் பாண்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் கார்பன்ல எந்த பாண்ட் ஒட்டி இருக்கு அதுதான் பார்க்கணும். வெரி குட். ஸோ வினைல் அண்ட் allyl இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வினைல்னு வரும்போது sp2, வினைல் வந்ததுன்னா sp2, allyல்னு வரும்போது sp3. ஓகே, ஸோ இவ்வளவுதான் அந்த ஹைபிரிடைசேஷன் வச்சு நம்ம பார்க்கறது. அடுத்து இப்போ நம்ம அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு போகலாம். எப்படி நேமிங் பண்றோம்? ரைட், ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் எதுனா இதுதான் CH3OH. வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி காம்பவுண்ட்? Methanol. மெத்தில் ஆல்கஹால். மெத்தில் ஆல்கஹால். ரைட், இது காமன் நேம். மெத்தனால், மீத்தேன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்ல இருந்து இதை டெரைவ் பண்ணியிருக்கோம். CH4ல இருந்து ஒரு H எடுத்துட்டு ஒரு OH கொடுத்துருக்கோம். ஸோ அதனால ஒரு E எடுத்துட்டு OL போடணும். இவ்வளவுதான் ஐயுபக் நேம். மெத்தனால், மீத்தேன், ஒரே ஒரு கார்பன் இருக்கு மீத்தேன், பேரண்ட் நேம் மீத்தேன். அந்த மீத்தேன்ல ஒரு E எடுத்துட்டு ஒரு OL போட்டா மெத்தனால். ஓகே, ஸோ இதுல என்ன மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 4 காம்பவுண்ட் நேம் தெரியணும். இந்த 4 காம்பவுண்ட் நேம் தெரிஞ்சதுன்னா இந்த லெசனையே முடிச்சிடலாம், எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டோம். இவரு பேரு எத்தில் ஆல்கஹால். வெரி குட், எத்தில் ஆல்கஹால். ரைட், அப்ப ஐயுபக் நேம் வந்து எத்தனால். பாருங்க இது ஒண்ணு. அடுத்தது ஏன்னா ரிப்பீட்டடா இதெல்லாம் தான் வரப்போகுது, அதனால நேமிங் தெரியணும். இவருக்கு நேம் பண்ணுங்க. Propanol. 3 கார்பன் இருக்கிறதால N ப்ரோபைல் ஆல்கஹால். N ப்ரோபைல் ஆல்கஹால். N என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய 3 கார்பனும் எப்படி இருக்குன்னா OH ஓட
ஸ்ட்ரெயிட் லைன்ல லீனியர் ஃபார்ம்ல இருக்கிறதால நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதான் என் ப்ரொபைல் ஆல்கஹால். இது காமன் நேம். எப்பயுமே ஐயுபெக் நேம் வைக்கிறோம்னா 3 கார்பன் வந்துருச்சுன்னா நம்பர் கொடுக்கணும். பாருங்க, உன் ஃபங்க்ஷனல் குரூப் இங்கதான் இருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். இப்போ உன்னோட ஃபங்க்ஷனல் குரூப் OH எத்தனாவது கார்பன்ல ஒட்டி இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன். அப்போ 1 ப்ரோபனால். ஃபர்ஸ்ட் கார்பன் 1 ப்ரோபனால். ரைட். இதை இப்படி கூட புக்ல கொடுக்கலாம். ப்ரோப்பன் 1 ஆல். இந்த 1 வந்து நீங்க முன்னாடி போட்டாலும் கரெக்ட் தான், இல்ல நீங்க நடுவுல கொடுத்தாலும் கரெக்ட் தான். 1 ப்ரோபனால் அப்படி சொன்னாலும் அது கரெக்ட் தான். இல்ல ப்ரோப்பன் 1 ஆல் அப்படி சொன்னாலும் அது கரெக்ட் தான். ஓகே. சோ அதே OH எடுத்து நான் செகண்ட் பொசிஷன்ல கொடுத்தனா என்ன பேர் வைப்பீங்க பாருங்க? Propan to all. Propan to all or 2 propanol. ப்ரோப்பன் To all. 2 ப்ரோப்பனால் வெரி குட். வெரி குட். ப்ரோப்பன் 2 ஆல் அல்ல 2 ப்ரோபனால். 2 ப்ரோபனால். வெரி குட். 2 ப்ரோபனால் இல்ல ப்ரோப்பன் 2 ஆல். ஓகே. வாட் இஸ் தி காமன் நேம் ஃபார் திஸ் பர்టిక్యులர் காம்பவுண்ட்? Isopropyl alcohol. Isopropyl. பாருங்க, Isopropyl. பாருங்க, லிசன் கேர்ஃபுல்லி சில்ட்ரன். சில பேருக்கு தெரியாம போயிருக்கலாம். கவனிங்க, அவங்களுக்காக தான் சொல்றோம். ஏன்னா எல்லாருக்குமே பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. சில பிள்ளைங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. ஐம் ரியலி அப்ரிஷியேட்டிவ். மற்றவங்க வந்து கவனிச்சுக்கோங்க. பாருங்க, OH இருக்கு. OH வந்து ஃபர்ஸ்ட் கார்பன். அது இந்த ஃபர்ஸ்ட் கார்பனோட பாருங்க, 2 பக்கமும் இருக்கக்கூடிய குரூப் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஐசோ. இதான் அர்த்தம் ஐசோ. இங்க பாருங்க, இங்க ஏன் நம்ம N கொடுத்தோம்னா என்னுடைய 3 கார்பனும் ஸ்ட்ரெயிட் செயின்ல போச்சு. இங்க 3 கார்பன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, ஆனா OH கீழே வந்துருச்சு. அப்படின்னா N கொடுக்க முடியாது. நான் ஐசோ கொடுக்குறேன். என் ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பன்ல ஒட்டி இருக்கோ அந்த கார்பனை பக்கத்துல இருக்க 2 குரூப்பும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஐசோ கொடுக்கும். 1 2 3 ப்ரோபைல். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஓகே தானே? பாருங்க, ஐசோப்ரோபைல். சார் செகண்டரி ப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்லலாம்ல சார்? கேளுங்க. செகண்டரி ப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்லலாம்ல சார்? நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை காப்பி பண்ணிட்டீங்களா? Yes sir. எஸ் சார். அவர் என்ன கேக்குறாருன்னா, காமன் நேம் வைக்கிறதுக்கு ரூல் தெரிஞ்சுக்கோங்க தம்பி. ஃபர்ஸ்ட் வந்து N கொடுக்க முடியுமான்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், Nனா எல்லா கார்பனும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். மினிமம் 3 கார்பன் இருக்கணும். எல்லா கார்பனும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். N கொடுக்க முடியலன்னா ஐசோ கொடுக்க முடியுதான்னு செக் பண்ணணும். ஐசோனா அந்த கார்பன்ல ஒரே மாதிரியான குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். அதான் ஐசோ. ஐசோ கொடுக்க முடியல அப்படின்னா செகண்டரி கொடுக்கணும். செகண்டரியும் கொடுக்க முடியல அப்படின்னா டெர்ஷரி கொடுக்கணும். இந்த 4மே உங்களால கொடுக்க முடியலன்னா காமன் நேம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஆர்டர். ஐசோ கொடுக்க முடியாத பட்சத்துல தான் நம்ம செகண்டரிக்கு போகணும். செகண்டரி கொடுக்க முடியாத பட்சத்துல தான் நம்ம எங்க போகணும்னா டெர்ஷரி போகணும். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகேவா? பாருங்க, தெரியலன்னா இந்த லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கோ. N and then ஐசோ and then செகண்டரி and then டெர்ஷரி. இதுதான் காமன் நேம் வைக்கிறதுக்கான ரூல். ஓகேவா? பாருங்க, Yes sir. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? N கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். N கொடுக்க ஆமா, N கொடுக்க முடியல அப்படின்னா தான் நம்ம அடுத்து போய் ஐசோ செக் பண்ணணும். ஐசோவும் கொடுக்க முடியலன்னா செகண்டரி கொடுக்க முடியலன்னா டெர்ஷரி. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாமா? Okay sir. Yes sir. நான் இந்த 4 பேருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும். பாருங்க, காமன் நேம் மட்டும் கொடுப்போம். ஐயுபெக் நேம் வேணா, கன்ஃபியூஸ் ஆகும். காமன் நேம் மட்டும் கொடுக்கலாம். சொல்லுங்க, காமன் நேம் என்ன கொடுக்கலாம் சொல்லுங்க? N-butyl alcohol. வெரி குட். 4 கார்பனுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து OH ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிறதால N கொடுக்குறோம். 1 2 3 4 இருக்கிறதால பியூட்டைல் Butyl alcohol. N பியூட்டைல் ஆல்கஹால். ஓகே தானே? பாருங்க, Yes sir. ரைட். N பியூட்டைல் ஆல்கஹால். அடுத்தது பாருங்க, நல்லா கவனிங்க. N கொடுக்கலாமா? Iso. வெரி குட். ஐசோ 2 மெத்தில் ஆல்கஹால். இந்த நம்பர் கொடுத்தா ஐயுபெக் நேம் தம்பி. நீங்க நம்பரையும் இதையும் குழப்பிக்க கூடாது. ஓகே சார். ரைட்டா? ரைட். ஐசோ. சோ அப்ப ஐசோ கொடுத்தாச்சு. டோட்டலா எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 பியூட்டைல். ஐசோ பாருங்க, இங்க பாருங்க, இது N பியூட்டைல் ஆல்கஹால், இது ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். இங்க நீங்க என்ன மறைச்சுக்கோங்க, வெறும் பியூட்டைல் ஆல்கஹால். இங்க ஐசோ மறைச்சுக்கோங்க, இதுவும் பியூட்டைல். 2 பேருமே பியூட்டைல் ஆல்கஹால் தான்.
they have same number of carbon, same number of OH group. பாருங்க 1 2 3 4 1 2 3 4 ஒரு OH ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐசோமர்ஸ், இதுக்கு பிறகு ஐசோமர் ஒரே மாதிரியான ஃபார்முலா இருக்கும், ஆனா டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். N அப்படின்னா எல்லா கார்பனும் ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னு அர்த்தம். ஐசோனா ஒரே கார்பன்ல ஒரே மாதிரியான குரூப், பாருங்க ஒரே மாதிரியான குரூப் ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இதை நீங்க அடுத்த காம்பவுண்ட் இதை ட்ரை பண்ணுங்க. Yes, sir. Secondary butyl alcohol. Secondary butyl alcohol. பாருங்க, ஏன்னா இங்க ரெண்டு பக்கமும் டிஃபரெண்டான குரூப் இருக்கு. இங்க மெத்தில் இருக்கு, இங்க எத்தில் இருக்கு, இங்க 2 கார்பன் இருக்கு, இங்க 1 கார்பன் இருக்கு. அப்ப ஐசோ எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப அடுத்து N கொடுத்துட்டா ஐசோ கொடுத்துட்டா ஐசோக்கு அடுத்து நான் என்ன செக் பண்ணுவேன்? செகண்டரி. பாருங்க CHOH முடியுது. CHOH முடிஞ்சதுன்னா அது செகண்டரி. கரெக்ட் தானே? CHOH முடிஞ்சா என்னது? செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி 1 2 3 4 பியூட்டைல். Butyl பியூட்டைல் ஆல்கஹால். கரெக்டா பாருங்க. Yes, sir. Yes, sir. அடுத்தது பாருங்க. Yes, sir. Tertiary butyl alcohol. Tertiary butyl alcohol. Very good, very good. Tertiary butyl alcohol. Tertiary butyl alcohol. நான் ஆர்டரா அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் N கொடுக்குறோம், அடுத்து ஐசோ கொடுக்குறோம், அடுத்து செகண்டரி கொடுக்குறோம், அதுக்கு அடுத்து டெர்ஷியரி கொடுக்குறோம். பாருங்க. ஸோ எடுத்தது N டெர்ஷியரி செகண்டரி எல்லாம் கொடுத்துட முடியாது. யூ ஹேவ் டு செக் பை ஸ்டெப். முதல்ல N கொடுக்க முடியுதா? கட் ஆயிடுச்சு தம்பி, திரும்ப கேளுங்க. டெர்ஷரி எப்படின்னு சொல்லுங்க சார். டெர்ஷரி எப்படின்னு சொல்லவா? வெரி குட். இங்க பாருங்க, நான் அந்த லிஸ்ட் கொடுத்தேன் இல்லையா? எங்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் நான் கொடுத்த ஆர்டர். ஃபர்ஸ்ட் N கொடுக்க முடியுதா பார்க்கணும், அடுத்து ஐசோ, அடுத்து செகண்டரி, அடுத்து டெர்ஷரி. உங்களுக்கு பாருங்க, ஐசோனா தெரியும்ல தம்பி? ஓகே தானே? ஓகே சார். பாருங்க, செகண்டரினா இப்படி முடியுதான்னு செக் பண்ணு. CH2OH முடியுதான்னு செக் பண்ணு. டெர்ஷரினா CHOH முடியுதான்னு பாரு. COH முடிஞ்சதுன்னா அது டெர்ஷரி. COH முடியுதா அது டெர்ஷரி. CHOH முடியுதா அது செகண்டரி. ரைட்டா? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், திரும்ப ஒரு முறை சொல்றேன். CHOH முடிஞ்சதுன்னா செகண்டரி, COH முடிஞ்சதுன்னா யாருங்க? Tertiary. டெர்ஷரி. பாருங்க, அந்த லிஸ்ட் அப்படியே பக்கத்திலே வச்சுக்கோங்க. COH முடியுதான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. COH முடியுதா பாரு. இன்னொரு ஸ்டைல்ல கூட செக் பண்ணலாம். எத்தனை அல்கைல் குரூப் இருக்குன்னு பாரு. 1 2 3 3 அல்கைல் குரூப் இருக்கு. 3 அல்கைல் குரூப் இருந்தா டெர்ஷரி, 2 அல்கைல் குரூப் இருந்தா செகண்டரி. அப்படின்னு செக் பண்ணலாம். ஆனா அது என்னன்னா, குரூப்ஸ் வந்து பெருசாவை செக் பண்ண முடியாம போயிடும். அதனால முடியிற இடத்தையே பாரு. OH எப்படி முடியுதுன்னு பாரு. OH எந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, அது எப்படி முடியுது? COH முடியுது அப்படின்னா அது டெர்ஷரி. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அது இதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? பாருங்க, இந்த பக்கம் ஒரு அல்கைல் குரூப் இருக்கு, இந்த பக்கம் ஒரு அல்கைல் குரூப் 2 இருக்கு, அதனால செகண்டரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முடியிற இடத்த பாருங்க, CHOH முடியுது, அதனால அது செகண்டரி. ஓகே பாருங்க. Yes, sir. Yes, sir. இந்த 4 எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு வந்து ஆல்கஹாலுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் தரும். ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியா. ஓகே தானே? அடுத்து போட்டோமா? Yes, sir. Yep, sir. ரைட். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்பதான் டாபிக்குள்ளே போக போறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்றது போட்டோமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம்னா, ஒரு அல்கீன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஒரு அடிஷன் ரியாக்ஷன் மூலமா. அல்கீன்ல எப்படி சார் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா, ஏதாவது ஒரு அல்கீன் எடுத்துக்கலாம். CH3 CH டபுள் பாண்ட் CH2. இவர் பேர் வந்து ப்ரோபீன். நீங்க கொஸ்டின் கேட்டு முடிச்ச உடனே மியூட் பண்ணிடுங்க. உங்களுடைய சவுண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேணாம். இது எத்தனை ml பா குடிச்சிட்டு இருக்காங்க? பாருங்க, இது நேம் சொல்லுங்க.
Propene. ப்ரோபீன் கூட சில்ட்ரன் நான் உங்க எல்லாருக்கும் மறுபடியும் சொல்றேன். நீங்க கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இட் இஸ் நாட் எ மேட்டர். ஆனா நீங்க முடிச்ச பிறகு தயவுசெய்து மியூட் பண்ணுங்க. நான் அவங்க ஆன் பண்ணி வச்சுட்டு வேற எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க. சரியா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஆன்லைன் செஷன்ல அடுத்தவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பல பிள்ளைங்க வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்பிதான் ஈவன் அவங்களுடைய ஸ்கூல் சப்போர்ட்டுக்கே இதை தான் நம்பி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட அலட்சியமா இருக்கக்கூடாது. நீங்க எவ்வளவு கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, ஐ வெல்கம் யூ. அது எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் எவ்வளவு பொறுமையா வேணுமாலும் நடத்துறேன், எத்தனை முறை வேணாலும் நடத்தலாம். ஆனா கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ப்ளீஸ். ஓகே, இது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்கணும். ஏன்னா ஆன்லைன் செஷன் போது அப்படின் போது நீங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுறது தெரியாது, ஆனா மற்றவங்களுக்கு அது பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடும். ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். கிளாஸே அந்த பீஸ்ஃபுல்னஸ் போயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். சரியா? அதனால புரிஞ்சுக்கோங்க. ரைட், ப்ரோபீன் பாருங்க. இந்த ப்ரோபீனோட ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஆட் வாட்டர். என்ன ஆட் பண்ண போறோம் பாருங்க. என்ன ஆட் பண்றோம்? Water. வாட்டர் ஆட் பண்றோம். இததான் சொல்றேன். நான் ஆட் பண்ண போறதால இந்த ரியாக்ஷன் பேரே அடிஷன் ரியாக்ஷன் சொல்றேன். என்ன ரியாக்ஷனுங்க? Addition reaction. அல்கீன்ல அடிஷன் ரியாக்ஷன். அல்கீன்ல அடிஷன் ரியாக்ஷன் எந்த ரூலை ஃபாலோ பண்ணி நடக்கும் அப்படின்னா மார்கோனிகஸ் ரூலை ஃபாலோ பண்ணி நடக்கும். என்ன ரூலுங்க? Marconius rule. மார்கோனிகஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா அது ரொம்ப சிம்பிள். நீங்க டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல எங்க ஹச் அதிகமா இருக்குன்னு பாருங்க. இங்கதான் அதிகமா இருக்கு பாருங்க. இங்க ஹச் அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. கரெக்டா பாருங்க. டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 1 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே பாருங்க. Yes sir. எங்க ஹச் அதிகமா இருக்கோ அங்க ஹச் போயிடும், எங்க கம்மியா இருக்கோ அங்க OH போயிடும். இவ்வளவுதான் அடிஷன், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் மார்கோனிகஸ் ரூல். நான் திரும்ப சொல்றேன். ஹச் எங்க போகும்னா ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற இடத்துக்கு ஹைட்ரஜன் போயிடும், கம்மியா இருக்கிற இடத்துக்கு OH போயிடும். இவ்வளவுதான் மார்கோனிகஸ் ரூல். ஓகே தானே? Okay, sir. ஓகேவா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா பாருங்க. ஒண்ணுமே இல்லம்மா, இங்க பாருங்களேன். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதுதான் அல்கீன். இந்த அல்கீன்ல எங்க டபுள் பாண்ட் இருக்கோ அங்க ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 1 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இங்க அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. எங்க அதிகமா இருக்கும் அங்க ஹச் போயிடும், எங்க கம்மியா இருக்கும் அங்க OH போய் ஆட் ஆயிடும். இவ்வளவுதான் கான்செப்ட். பாருங்க, ஹச் எங்க போகுதுன்னா அதிகமா இருக்க இடத்துக்கு போய் ஆட் ஆயிடும். OH எங்க போயிடும்? OH எங்க போயிடும்? கம்மியா H இருக்கிற இடத்துக்கு போய் ஆட் ஆயிடும். போயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டபுள் பாண்ட் உடைஞ்சு சிங்கிள் பாண்ட் ஆயிடும். அப்ப என் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் பாருங்க. CH3 CH2 CH இங்க OH வந்து ஆட் ஆயிடும். OH CH2 plus water. ரைட்டா பாருங்க. பிளஸ் வாட்டர்லாம் வராது, வாட்டர் தான் ஆட் ஆயிடுச்சு. Okay sir. வாட்டர் தான் ஆட் ஆயிடுச்சு. ஓகே தானே? Okay, sir. Yes, sir. sir. புரியுதா? ஓகேவா? Okay sir. Okay sir. எக்ஸாம்ல என்ன செய்வாங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன வேலையை செய்வாங்க. இங்க பாருங்க, இந்த அல்கீன் கொடுத்துட்டு அடிஷன் ஆஃப் வாட்டர் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்காம ஒரு ரீஏஜன் கொடுப்பாங்க. அது என்ன சார் ரீஏஜன் அப்படின்னா மெர்குரி Hg2+ மிக்ஸ்டு வித் H2SO4. பாருங்க, யாருங்க Hg2+ வித் H2SO4 இது கொடுத்தாங்கன்னா இதுக்கு பேரு, இந்த டாபிக் பேரு ஆக்சி மெர்குரியேஷன். சொல்லுங்க. இதுல என்ன பியூட்டினா இத ரொம்ப டீடைல்டா வந்து ஸ்டேட் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஆனா சிபிஎஸ்ல இத ஒரே ஒரு லைன்ல முடிச்சுட்டு இருப்பாங்க. நான் அதை கொஞ்சம் டீடைலாவே எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. என்னன்னா ஒரு அல்கீன் எடுத்துக்கிறோம், எந்த அல்கீன் வேணாலும் எடுத்துக்கோங்க. அல்கீன் கொடுத்தாச்சு. நான் கேர்ஃபுல்லா கவனிங்க சில்ட்ரன். பாருங்க, ஒரு மெர்க்குரி எடுத்துக்கிறோம், அது கூட சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். மெர்க்குரி வித் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். பாருங்க, வேற எதுவும் எந்த டீடைலும் இருக்காது. இப்படி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி பண்றது சார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. மெர்க்குரி வித் H2SO4 வந்தாலே நீங்க வாட்டர் தான் ஆட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு ஆட் ஒன்லி வாட்டர். யாருங்க? மெர்க்குரி வித் H2SO4 reagent வந்தாலே யூ ஹாவ் டு ஆட் ஒன்லி Water. The second point is you have to add by using Marconius rule. Okay பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா
வாட்டர் ஆட் பண்ணுங்கன்னு அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் மார்கோனிகஸ் ரூல் யூஸ் பண்ணுங்க, அதையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த சென்சேஷனால அந்த விஷயம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பர்டிகுலர் ரியேஜன் வந்தாலே நம்ம வாட்டர் தான் ஆட் பண்ண போறோம் பை யூசிங் Marconic rules. அவ்வளவுதான். ஸோ அதனாலே இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆயிடுது. ஏன்னா என்ன ஆட் பண்ணணும்னே அவங்க சொல்ல மாட்டாங்க, அதுதான் விஷயமே. ஸோ அப்ப நம்ம மார்கோனிகஸ் ரூல் படி என்ன பண்ண போறோம், ஹச் அதிகமா இருக்கிறது ஹச் போயிடும், ஓஹெச் வந்து கம்மியா இருக்கிறதுக்கு போயிடும், அவ்வளவுதான் ஆன்சர், எழுதிடுவோம். இதையே வந்து இன்னொரு ஸ்டைல்லையும் பண்ணலாம். இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். இதே அடிஷன் ஆஃப் வாட்டர் நான் மார்கோனிகஸ் ரூல் யூஸ் பண்ணாம ஆன்டி மார்கோனிகஸ் ரூலை யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஆன்டி மார்கோனிகஸ் ரூல்னா என்ன சார் அப்படின்னா, நீ இப்ப என்ன பண்ணியோ அது ஆப்போசிட்டா பண்ணணும், அதுக்கு பேர் ஆன்டி மார்கோனிகஸ் ரூல். ஆனா அதுக்கான ரீஏஜென்ட் யாரு அப்படின்னா, ஒரு பெராக்சைடு கொடுத்துருவாங்க. பெராக்சைடு வந்ததுன்னா எந்த ரூல் யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க? Anti Marconic rule. ஆன்டி மார்கோனிகஸ் ரூல். பெராக்சைடு வந்தா ஆன்டி மார்கோனிகஸ் ரூல் யூஸ் பண்ணோம். சில்ட்ரன் நல்லா நோட் பண்ணீங்க. அதே மாதிரி டைபோரேன் வரும், B2H6, இது பேர் டைபோரேன். B2H6 அது பேர் என்னங்க? டைபோரேன். இந்த டைபோரேன் கூட என்ன பண்ணுவாங்க, இப்படி கொடுக்கலாம், H2O2 பார் THF இந்த மாதிரி கொடுப்பாங்க. என்ன சார் பெருசா 3 ரியேஜன் கொடுத்துருக்காங்களே, நீங்க அப்படிலாம் பயப்படக்கூடாது. B2H6னா டைபோரேன், இது உங்களுக்கு தெரியும். H2O2னா ஒண்ணு இல்ல, ஒரு பெராக்சைடு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு, வேற ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொன்னேன், பெராக்சைடு வந்தாலே எந்த ரூல் சொன்னேன்? ஆன்டி மார்கோனிக் ரூல். உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து இந்த பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகுதுலயே, இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒண்ணு மெர்க்குரியை வச்சு கேட்கலாம். மெர்க்குரி வரும்பொழுது எந்த ரூல் யூஸ் பண்ணுவீங்க? பெராக்சைடு வந்ததுன்னா எந்த ரூல் யூஸ் பண்ணுவீங்க? டைபோரேன் வந்ததுன்னா எந்த ரூல் யூஸ் பண்ணுவீங்க? ஆன்டி மார்கோனிகஸ் ரூல். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லாம் பண்ணிடக்கூடாது, ரைட்? அடுத்தது பாருங்க, அது வந்து சால்வன்ட்மா, டெட்ரா ஹைட்ரோ ஃபியூரான். இப்ப நம்ம தண்ணியில கரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க THFல இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம், THF KF அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க வாண்டடா. அதை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. ஸோ சும்மா உங்களை குழப்பறதுக்காக கொடுக்கறது. நீங்க ஃபர்ஸ்ட் ஆல பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம், B2H6னாலே அது எந்த ரூல் தான் யூஸ் பண்ணுவோம்? ஆன்டி மார்கோனிக். கொஸ்டின் பேப்பர்ல அந்த ஆரோ மார்க் மேல ஒரு 2-3 ரியேஜன் கொடுத்துருப்பாங்க. நீங்க உடனே அதை பார்த்து பயப்படலாம் கூடாது. அது ஃபர்ஸ்ட் ரியேஜன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க கிளியர் கட்டா பார்த்தாலே என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிடும், சரியா? B2H6 டைபோரேன், H2O2 பெராக்சைடு, இது ரெண்டுல யாரை பார்த்தாலும் நீ முடிவு பண்ணிடலாம் என்ன ரூல்? ஆன்டி மார்கோனிகஸ் ரூல். அதை வச்சு நான் அந்த ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்படி கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு வெறும் டைபோரேன் இப்படி கொடுத்துட்டாங்க, B2H6, ரைட்? இல்ல THF இப்படி கொடுத்துட்டு ஆரோ மாதிரி போட்டாச்சு. உனக்கு என்ன தெரியும்னா, B2H6 வந்தாலே அங்க சொன்ன மாதிரியே தான் வாட்டர் தான் ஆட் பண்ணணும், இது தெரியணும். ஆனா எந்த ரூலை யூஸ் பண்ணணும்? ஆன்டி மார்கோனிக் ரூல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, அடிக்கடி எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு இதே கொஸ்டின் மறுபடியும் உங்களுக்கு எங்க வரும்னா, ஆல்டிஹைட் கீட்டோன் அண்ட் ஆசிட்ல திரும்ப வரும், ரைட்டா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. எங்க பாருங்க, H எங்க போகணும்னா கம்மியா இருக்க இடத்துக்கு போயிடும், OH எங்க போயிடும்னா அதிகமா இருக்க இடத்துக்கு போயிடும். ஏன்னா இது எந்த ரூல்? ஆன்டி மார்கோனிக் ரூல். அப்ப நம்ம ப்ராடக்ட் இப்படி இருக்குமா பாருங்க, CH3 CH2 சிங்கிள் பாண்ட் CH2, இங்க OH போய் சேர்ந்தோம். கரெக்டா பாருங்க சார். ஸ்டக் ஆகுது, திரும்ப கேளுங்க, உங்களுக்கு எனக்கு என்ன கேட்டீங்கன்னு புரியல. சார் ரீஏஜென்ட் நம்ம கன்சிடர் பண்ண கூடாதா சார்? ரீஏஜென்ட் தான் கன்சிடர் பண்றோம். அந்த ரீஏஜென்ட் வந்தா வாட்டர் ஆட் பண்ணோம். ஆனா எந்த ரூல் படி ஆட் பண்றோம்? நம்ம மார்கோனிக் ரூலுக்கும் ஆன்டி மார்கோனிக் ரூலுக்குமே ரெண்டுத்துக்குமே வாட்டர் ஆட் பண்றோம் சார். இப்போ வந்து மார்கோனிக் ரூல் அப்புறம் ஆன்டி மார்கோனிக் ரூல் மட்டும் தான் பார்க்கணுமா சார் இதுக்கு? ஆமா, அடிஷன் வந்து மார்கோனிகஸ் அண்ட் ஆன்டி மார்கோனிகஸ் தான் ஃபாலோ பண்ணும். கரெக்ட் தான். ஓகே சார், கரெக்ட் தான். அதாவது மார்கோனிகாஸா ஆன்டி மார்கோனிகாஸ்ன்றத அந்த ரீஏஜென்ட் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மெர்க்குரி வருதுன்னா மார்கோனிகஸ், டைபோரேன் வருதுன்னா ஆன்டி மார்கோனிகஸ். ஓகே சார், தேங்க் யூ சார். வேற இன்னொரு தம்பி கேட்டானே, இன்னைக்கு கேளுப்பா.
மார்கானிக் ரூல் கூட ஆப்போசிட் நம்ம ஹையர் டிகிரி வந்து லோயருக்கும் லோயர் டிகிரி ஹையருக்கும் அந்த சேஞ்ச் பண்ணி பண்ணணும் அதான். ஆமா ஆமா நம்ம மாத்தி பண்ணணும். மாத்தி பண்ணா ஆன்டி மார்கானிக் ரூல் கரெக்ட் தான். ஓகே. எனி அதர் டவுட்ஸ்? Sir, dilute H2SO4 போட்டாலும் மார்கானிகோவ் ரூல் தானே சார் ஃபாலோ பண்ணோம்? ஆமா டைல்யூட் H2SO4 போட்டாலும் மார்கானிக் ரூல் தான் கரெக்ட் தான். ஓகேவா? எனி டவுட்ஸ்? அவ்வளவுதானே? அடுத்து போலாமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. So நான் ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன், நீங்க ஆன்சர் பண்றீங்களா? Yes, Yes, sir. sir. Yes, sir. பயப்படக்கூடாது, ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ட்ரை. எக்ஸாம்ல வந்த கொஸ்டின் தான், எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கமான், டேக் யுவர் ஓன் டைம். வேக வேகமா சொல்ல வேணாம், ஒரு 10 செகண்ட் யோசிங்க. Sir, OH வந்து CH2. CH2 வந்து OH போடு சார். இத சிங்கிள் பார்த்த பாண்ட் உடனே போடு சார். வாட்டர் ஆட் பண்ண போறோம். OH மார்கானிக் ரூல். டபுள் பாண்ட் இருக்க இடத்துல இங்க H2 இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, ஹைட்ரஜனே இல்ல. இது ஆன்டி மார்கானிகஸ் ரூல் படி தான் ஆட் ஆகும். அப்ப H எங்க போகும்னா கம்மியா இருக்க இடத்துக்கு போயிடும். இங்க யார் வந்துருவா? OH. அப்ப ஆன்சர் இப்படி இருக்குமா பாருங்க. இந்த சைக்கிளிக் ஃபார்ம் அப்படியே இருக்கும், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆயிடும், சிங்கிள் இங்க பாண்ட் CH2 OH. அதுல ஒரு OH. தட்ஸ் ஆல். கரெக்ட்டா பண்ணீங்களா? எஸ் சார். வெரி Sir. குட். Yes, sir. கேளுங்க. ஆன்டி மார்கானிக் ரூல் வந்து HBrக்கு மட்டும் தானே சார்? நீ எனக்கு புரியலமா. ஆன்டி மார்கானிகஸ் ரூல் வந்து HBrக்கு மட்டும் தானே சார் ட்ரூவா இருக்கும்? அது வந்து நீங்க ஹைட்ரோ ஹாலஜனேஷன்ல குழப்பிக்க கூடாது. அந்த டாபிக் வேற, இந்த டாபிக் வேற. இது அடிஷன் ரியாக்ஷன். நீங்க சொல்றது வந்து ஹைட்ரோ ஹாலஜனேஷன், கரெக்டா? ஹைட்ரோ ஹாலஜனேஷனையும் இதையும் குழப்பிக்கிறீங்க. நீங்க HBr ஆட் பண்ற அந்த ஆன்டி மார்கானிகஸ் ரூல் வந்து நீங்க உங்களுடைய கொஸ்டின் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, HF, HCl, HBr, HI. இதுல HBr மட்டும் தான் ஆன்டி மார்கானிகஸ் ரூலை யூஸ் பண்ணும், கரெக்ட் தானே? உங்க கொஸ்டின் ஏதானே? நீங்க அந்த டாபிக் கொண்டு வந்து இந்த டாபிக்கோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இது அடிஷன் ரியாக்ஷன், சரியா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த 4 பேர்ல HBr மட்டும் தான் ஆன்டி மார்கானிகஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். அதை எடுத்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ரைட்டா? ஓகே சார். ஓகே ஃபைன். அடுத்தது பாருங்க, இதே கொஸ்டினை நான் இன்னொரு ஸ்டைல்லையும் கேட்கிறேன். ஏன்னா ரெண்டுமே வந்து ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வந்த கொஸ்டின் தான். த சேம் திங், த சேம் காம்பவுண்ட், பட் ஐ ஹவ் சேஞ்ச் த ரியேஜன். Come on, try this. So marconic reaction sir. Very good. Add பண்ணுங்க, add பண்ணுங்க, add பண்ணுங்க. The CH3 னு வருமா சார்? இல்ல, நீங்க ஓகே, ஆனா ஃபுல் ப்ராடக்ட் சொல்லணும்ல சார். பென்சீனோட OH குரூப் அட்டாச் ஆகும். இது பென்சீனே இல்ல, சைக்ளோஹெக்சேன். அது கூட OH குரூப் அட்டாச் ஆகும் சார். பாருங்க, இங்க வந்து இங்க H கொடுப்பீங்க, இந்த இடத்துல OH கொடுப்பீங்க. அப்படின்னா இங்க CH3 ஆயிடும், அதே கார்பன் OH. எல்லாம் பண்ணீங்களா? எஸ் சார். Yes, sir. இது ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். பாருங்க, சிம்பிள் திங், ஒரு செகண்ட்ல அடிக்கலாம். நீங்க கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ஒரே ஒரு செகண்ட் தான். ஹைட்ரஜன் எங்க சேர்ப்பீங்க, OH எங்க சேர்ப்பீங்க. இட்ஸ் a very simplest question. சோ அடுத்து மூவ் பண்ணலாமா? எஸ் சார். எஸ் சார். Yes, sir. ரைட். அடுத்தது அடுத்த ப்ரிப்பரேஷன் எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆல்டிஹைட்ஸோ கீட்டோன்ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கிறேன், இல்ல நான் ஒரு கீட்டோன் எடுத்துக்கிறேன், இன்னும் ஈஸியா இருக்கும். CH3COCH3. இவருக்கு நேம் சொல்ல முடியுமா? அசிட்டோன். Acetone. இது பேர் வந்து அசிட்டோன்.
இல்ல இப்படி சொல்லலாம், இங்க ஒரு மெத்தில் இருக்கு, இங்க ஒரு மெத்தில் இருக்கு. ஸோ டை மெத்தில் கீட்டோன், டை மெத்தில் கீட்டோன் ரெண்டுமே காமன் நேம் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். அசிட்டோன் சொல்லலாம், இல்ல டை மெத்தில் கீட்டோன் அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ இதுல என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து ஒரு ரிடக்ஷன் பண்ண போறேன். ரிடக்ஷன் பண்றது வந்து 2 ஸ்டைல் இருக்கு. எப்படின்னா, ரிடக்ஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பேர் தான் ரிடக்ஷன். ரிடக்ஷன் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். ரிடக்ஷனை ஸ்ட்ராங்காகவும் பண்ணலாம், மைல்டாகவும் பண்ணலாம். ஸ்ட்ராங் ரிடக்ஷன் சொல்லலாம், இல்ல மைல்டு ரிடக்ஷன் சொல்லலாம். யாரெல்லாம் வந்தா ஸ்ட்ராங் ரிடக்ஷன்? ஸ்ட்ராங் ரிடக்ஷனும் ஒண்ணும் இல்ல, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அதிகமா ஆட் பண்ணுவேன், எவ்வளவு ஹைட்ரஜன் வேணாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம். மைல்டுனா அப்படி கிடையாது, ஒரு ஸ்டெப் தான் நடத்தும், ஒரே ஒரு ஸ்டெப் தான் நடத்துதுன்னா அது மைல்டு ரிடக்ஷன். ஸ்ட்ராங்னா மோர் தென் 1 ஸ்டெப், ஐ மீன் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா அது ஸ்ட்ராங் ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷனை 2 ஸ்டைல்ல பண்ணலாம், ஸ்ட்ராங் ரிடக்ஷன் பண்ணலாம், மைல்டு ரிடக்ஷன் பண்ணலாம். ஆர்கானிக்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நிக்கல், பெல்லாடியம், பிளாட்டினம் இந்த 3 பேரும் வந்தாங்கன்னா இந்த 3 பேருமே ரிடக்ஷன் தான், ஆனா ஸ்ட்ராங் ரிடக்ஷன். என்ன ரிடக்ஷனுங்க? ஹை ரிடியூசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ரிடக்ஷன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா இது வந்து ரொம்ப பேசிக். இது நிக்கல், பெல்லாடியம், பிளாட்டினம் கேட்டலிஸ்டா யூஸ் பண்றீங்கன்னா இதை கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் அப்படி கூட சொல்லலாம். அதாவது வெரி ஃபைன்லி டிவைடட் பிளாட்டினம், பெல்லாடியம், நிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா எவ்வளவு ஹைட்ரஜன் வேணாலும் ஆட் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹைட்ரஜன் எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணலான்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஆக்சிஜனை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடும்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம், ஆக்சிஜனே இருக்கக்கூடாது. ஏன்னா ரிடக்ஷனுக்கு நம்ம டெஃபினிஷன் என்ன சொல்றோம்? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் சொல்றோம். மைல்டுனா அப்படி இல்லை, ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணலாம், இல்ல ஒரு பாண்டை உடைக்கலாம், அந்த மாதிரி பண்ணீங்கன்னா மைல்டு ஸ்டெப். நான் அந்த எக்ஸாம்பிள் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. ஓகே பாருங்க, ஸ்ட்ராங் வந்தா யார் யார் வருவாங்க? நிக்கல், பிளாட்டினம். இதுவே வீக்கான ஆளுங்க, வீக் ரிடக்ஷன் அப்படின்னா நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லித்தியம், அலுமினியம் ஹைட்ரைட், அதே மாதிரி சோடியம் போரோ ஹைட்ரைட். இந்த 2 பேர்ல யார் வந்தாலும் ஒரு ஸ்டெப் தான் பண்ணும், நீங்க ரொம்பலாம் அதை பழப்பிக்க கூடாது. ஸோ இவங்க வந்து வீக்கான ஆளுங்க. ஆனா நிக்கலோ, பெல்லாடியமோ, பிளாட்டினம் வந்ததுன்னா ஸ்ட்ராங். ஓகேவா? நான் சொல்லட்டுமா? இப்ப போட்டோமா? அடுத்து போட்டோமா? எஸ் சார். பாருங்க, இங்க பாருங்க, ஒரு சார் டைமெத்தில் கீட்டோன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஆமாமா, ஆமா, அதுதான் எடுத்துக்கிறேன். ஏன், என்ன பிரச்சனை? அதை விட்டுட்டுன்னு நினைக்கிறியா? இல்ல சார், ஒண்ணும் இல்ல இல்ல, நான் அடுத்த பேஜுக்கு வந்துட்டேன். இங்க பாருங்க, 2 எக்ஸாம்பிளா கொடுக்குறேன், வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க, டைமெத்தில் கீட்டோனும் எடுத்துக்கிறேன், அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறேன். பாருங்க, ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ஆல்டிஹைடு எடுக்கிறேன், ஏன்னா ஒரு கம்பேரிஷனுக்காக, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு ஆல்டிஹைடு எடுத்துக்கிறேன், ஒரு கீட்டோன் எடுக்கிறேன். புரிஞ்சுக்க முடியுதா? பாருங்க, ஒரு ஆல்டிஹைடு எடுக்கிறேன், ஒரு கீட்டோன் எடுக்கிறேன். ஓகே தானே? எடுத்து என்ன பண்ண போறேன்னா ரிடக்ஷன் பண்ண போறேன். இது ஒரு ரிடக்ஷன் தான், இது ஒரு ரிடக்ஷன் தான். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரைட்டா? இங்க நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா ஒரு பெல்லாடியம் யூஸ் பண்ண போறேன். பெல்லாடியம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? வீக்கா இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா? அப்படின்னா இங்க பாருங்க, இந்த பாண்டை உடைச்சிட்டு 2 ஹைட்ரஜன் இங்க ஆட் பண்றேன். வாட்டரா அது வெளியில போயிடும், ஏன்னா அந்த ஆக்சிஜன் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். இங்க ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட் பண்றேன். பாருங்க என்னவா மாறிடும்? என்னன்னா இப்படி மாறிடும், CH3 பாண்ட் CH3 மாறிடும். பாருங்க, H2 வெளில போயிடும். இத ஓவர்டேக் பண்ணி இந்த இடத்துல இப்படி கொடுக்குறேன், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்னு கொடுக்குறேன். இவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டார். யாரு? ஒரு பாண்டை மட்டும் உடைங்க, ஒரே ஒரு பாண்டை மட்டும் உடைங்க. உடைச்சிட்டு 2 பாண்டை உடைக்காதீங்க, ஒரு பாண்டை உடைச்சிட்டு இங்க ஒரு H கொடுங்க, இங்க ஒரு H கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆன்சர் எப்படி இருக்குமா பாருங்க, CH3 CHOH CH3. கரெக்டா பாருங்க. செகண்டரி ஆல்கஹால். ஒரு ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க? ஆல்கஹால். அதே அசிட்டால்டிஹைடை எடுத்து நல்லா கவனிக்கணும். அதே அசிட்டால்டிஹைடை எடுத்து கண்டிப்பாம்மா, இது சோடியம் போரோஹைட்ரைட். இது 2ல யார வேணாலும் யூஸ் பண்ணலாம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம், இல்ல சோடியம் போரோஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம். இந்த 2 பேருமே கொஞ்சம் மைல்டா தான் வேலை செய்யும். பாருங்க, ஒரு பாண்டை உடைங்களேன், ஒரே ஒரு பாண்டை உடைச்சிட்டு
இங்க ஒரு ஹச் கொடுங்க, இங்க ஒரு ஹச் கொடுங்க. அப்படியே இதை கலெக்டிவா எழுதுங்க. CH3 எழுதியாச்சு. அடுத்து பாருங்க CH2 OH. So it is converted into primary alcohol. கரெக்டா பாருங்க. Yes, sir. எஸ் சார். இத திரும்ப கேட்டீங்க. இங்க பாருங்க, ஒரு பாண்டை உடைச்சிட்டீங்க, இங்க ஒரு ஹச் கொடுக்குறீங்க, இங்க ஒரு ஹச் கொடுக்குறீங்க. அப்ப இது என்ன ஆயிடும்? CHOH ஆயிடும். பாருங்க, CHOH. அவ்வளவுதான். சோ ஆல்டிஹைடை எடுத்துக்கோங்க, இல்ல கீட்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராங்கா ரிடக்ஷன் பண்ணக்கூடாது. மைல்டா ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா ஆல்கஹால் கிடைக்கும். ஸ்ட்ராங்கா பண்ணிட்டீங்கன்னா ஆல்கஹால் கிடைக்காது. இவ்வளவுதான் நீங்க இங்க கத்துக்கிறது. புரியுதா பாருங்க எப்படி பண்ணோம். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா கீழே பண்ணீங்கன்னா ஒரு ஹச் ஆட் பண்ணா மேல ஒரு ஹச் ஆட் பண்ணுங்க சார். ஆமா. என்னப்பா கேளுப்பா, கேளுங்க திரும்ப கேளுங்க. நம்ம அந்த பாண்டை வளர்த்து எவ்வளவு ஹைட்ரஜன் வந்து கீழே சேர்க்கிறோமோ அதே ஹைட்ரஜன் தான் மேலையும் சேர்க்கணுமா சார்? ஆமா, அதாவது ஒரு பாண்டை உடைக்கிறீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணலாம். லெஃப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு. இதான் கான்செப்ட். 2 பாண்டை உடைக்கிறீங்கன்னா இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன், இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன். 3 பாண்டை உடைக்கிறீங்கன்னா இந்த பக்கம் 3 ஹைட்ரஜன், இந்த பக்கம் 3 ஹைட்ரஜன். 3 பாண்டெல்லாம் ஹைட்ரஜனால உடைக்கவே முடியாது. அதிகபட்சமா 2 ஹைட்ரஜன் தான் உடைக்க முடியும். அவ்வளவுதான். 2 பாண்டை தான் உடைக்கலாம். உங்களால 3 பாண்டெல்லாம் உடைக்கவே முடியாது. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு பாண்டை உடைக்கிறீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட்ல ஒரு ஹைட்ரஜன், ரைட்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்றீங்க. அவ்வளவு. ஓகேவா சார்? கேளுங்க. ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணா நம்மளால ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. வீக்கான ஒன்று யூஸ் பண்ணா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா சார் ஆல்கஹால்? ஆமா. நீங்க இதுலயே வந்து ஒரு சில கண்டிஷனை மெயின்டைன் பண்ணீங்கன்னா நம்ம ஆல்கஹால நிறுத்தலாம். ஆனா ஜெனரலைஸ்டு கான்செப்ட் என்னன்னா, ஒரு பாண்டை மட்டும் உடைச்சாதான் நமக்கு ஆல்கஹால் வரும். இன்னொரு பாண்டையும் உடைச்சிட்டீங்கன்னா, நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இத ஸ்டேட் போர்ட்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்ல இதை தப்பா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப இப்படி இருக்கு. ஏன்னா இந்த கான்செப்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுல சிபிஎஸ்சி பிள்ளைங்கிறதுனா கரெக்டா கத்துக்கோங்க. ஏன்னா சிபிஎஸ்சில இந்த பாயிண்ட் வந்து தப்பா இருக்கு. இப்படி இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நான் 2 பாண்டையுமே உடைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாண்டை உடைச்சா இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். இன்னொரு பாண்டை உடைச்சா இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். அப்ப இது எனக்கு வாட்டரா போயிடும். அப்ப இந்த குரூப் என்ன ஆயிடும்னா CH2 மாறிடும். அப்ப எனக்கு ஆல்கஹாலே கிடைக்காது. கரெக்டா பாருங்க. எஸ் சார். இதே விஷயத்த இங்க பாருங்க. இதே விஷயத்த நீங்க இந்த மாதிரி இருக்கு. C++O CH3 இருக்கு. ஒரு பாண்டை மட்டும் உடைச்சிட்டு இங்க ஒரு ஹச், இங்க ஒரு ஹச் ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு அது CHOH ஆல்கஹாலா மாறிடும். கரெக்டா பாருங்க. எஸ் சார். அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராங்கா நடக்கலாமா, நடக்கூடாதா? ஸ்ட்ராங்கா நடக்கூடாது. எப்படி நடக்கணும்? வீக்கான ஒரு ப்ரொடக்ஷன் வீக்கா நடக்கணும். ஆனா இதே கொஸ்டினை நீங்க வந்து ஆசிட்னு ஒரு லெசன் இருக்கு. கார்பாக்சிலிக் ஆசிட்னு ஒரு லெசன் இருக்கு. என்ன லெசனுங்க? கார்பாக்சிலிக் ஆசிட். அங்க வரும்போது நான் அதை இங்கேயே நடத்துறேன் பாருங்களேன். RCOOH. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு பல பிள்ளைங்களுக்கு வரும். RCOH இதை பிரிச்சு எழுதியிருக்கேன். RCOH பிரிச்சு எழுதியிருக்கேன். ஓகே பாருங்க, செக் பண்ணுங்க. C++OH பிரிச்சு எழுதியிருக்கேன். கரெக்டா? இத வந்து நான் என்னவா மாத்த போறேன்னா CH2OH ஆல்கஹாலா மாத்த போறேன். பாருங்க, CH2OH இட் இஸ் நத்திங் பட் பிரைமரி ஆல்கஹால். கரெக்டா கண்டுபிடிங்க. கரெக்டா பாருங்க. பாருங்களேன், இது வந்து ஒரு சின்ன ஜீபூம்பா பண்ற மாதிரிதான். இந்த இடத்துல அந்த டிஃபரன்ஸ பாருங்க. I have removed oxygen and added hydrogen. கரெக்டா பாருங்க, செக் பண்ணுங்க. RCOH இருக்கு. இங்க 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணா CH2 ஆயிடும். I have to remove oxygen, I have to add hydrogen. நீங்களே சொல்லுங்க. அப்ப ஸ்ட்ராங் ரிடக்ஷன் பண்ணவா இல்ல வீக் ரிடக்ஷன் பண்ணவா? வெரி குட். ஸ்ட்ராங் ரிடக்ஷன் பண்ணணும். ஆனா அந்த ஸ்ட்ராங் ரிடக்ஷனுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்ல அவங்க என்ன எடுத்திருப்பாங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு எடுத்திருப்பாங்க. இது நீங்க உங்களுக்கு பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணும். சார், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து கொஞ்சம் வீக்கா தானே வேலை செய்யும், அவரை போயிட்டு நீங்க போடுறீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை பொறுத்த வரைக்கும் ஆசிடுக்கு அதுவே ஸ்ட்ராங். அப்படின்னா அந்த அளவுக்கு வீக்கான ஆசிட் அந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னு அர்த்தம். நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா பாத்துக்கோங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வீக்கான ஆள் தான். அந்த வீக்கான ஆளே யாருக்கு ஸ்ட்ராங்கா தெரியுது? ஆசிட். சோ அவ்வளவு முக்கியமான ஒரு ஏரியா. ஏன்னா பல பிள்ளைங்க இந்த வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துருவாங்க. சோ நல்ல ஒரு கொஸ்டின் இது. ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இஸ் ஜெனரலி a weakest reducing agent தான். ஆனா பர்டிகுலரா கார்பாக்சிலிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்ணுங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு?
ஸ்ட்ராங்கா ஆக்ட் பண்ணுது. ஏன் வந்து இதை நான் உங்களுக்கு இந்த ஏரியாவில குடுக்குறேன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியணுன்றதுனாலதான். ஏன்னா இது ஆசிட்னு வரும்போது பல பிள்ளைங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இன்னொரு விஷயமும் நீங்க இங்க தெரிஞ்சுக்கோங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து ஆசிட் கூட வேலை செய்யும். இதே நீங்க சோடியம் போரோஹைட்ரைடு எடுக்கிறீங்கன்னா, அதாவது ஒரு செகண்ட், NaBH4 அது இங்க வேலையே செய்யாது. நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு மட்டும்தான் வேலை செய்யும். யார் மட்டும் வேலை செய்யுங்க? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. மத்த யாருமே அதாவது பர்டிகுலரா சோடியம் போரோஹைட்ரைடு என்ன பண்ணாதுன்னா இந்த குரூப்பை ரெடியூஸே பண்ணாது. அந்த அளவுக்கு யாரு வீக்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வீக். சோ அந்த இடத்துல இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, சோடியம் போரோஹைட்ரைடு யூஸ் பண்ணுவீங்களா இல்ல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணுவீங்களா? சோடியம் போரோஹைட்ரைடு யூஸ் பண்ணவே முடியாது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணுவோம். ஆனா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணும்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா பிஹேவ் பண்ணும். அப்ப கொஸ்டின் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணும்னா எப்படி பிஹேவ் பண்ணும்? ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்ணும். இத எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஆசிட்லயும் திரும்ப வரும், ஆல்கஹால்லயும் இருக்கும். சோ ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின் அது. ஓகே பாருங்க. எஸ் சார். அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ் சார். ஓகே ஃபைன் சார். ஒரே நிமிஷம் சார். ஓகே சார். ஓகே ஃபைன். அடுத்தது கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் வந்து உங்களுக்கு வந்து 2 லெசன்ல கண்டிப்பா வரும். இங்கேயும் வரும், ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் அண்ட் ஆசிட்லயும் வரும். ஸோ இங்கேயே நல்லா தரவா கத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு RMGX அப்படின்னு முடிகிற எல்லாருமே கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் தான். RMGX. ஓகே, RMGX அப்படின்னா R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெத்தில் குரூப். யார வேணாலும் யூஸ் பண்ணலாம். மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல், ஏதாவது ஒரு அல்கைல் குரூப். மெக்னீசியம், அப்புறம் ஒரு எக்ஸ் குரூப் ஹாலஜன், ஏதாவது ஒரு ஹாலஜன். நான் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாரு. எத்தில், மெக்னீசியம், புரோமைட். பாருங்க, மெத்திலுக்கு பதிலாக எத்தில் யூஸ் பண்றேன். பினைல் கூட யூஸ் பண்ணலாம், ஆர்கானிக் கூட, அரோமேட்டிக்கா கூட இருக்கலாம். C6H5 MgI. பாருங்க எவ்வளவு பெரிய குரூப் போனாலும் அல்கைல் வரலாம். Mg பாருங்க, இதுல யார வேணாலும் நான் என்ன சொல்லலாம்னா கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் இந்த ஃபார்முலாவுக்கு சூட் ஆகிற எல்லாருமே. இது என்னன்னா ஜென்ரலா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து ஒரு ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. என்ன மெட்டாலிக்ங்க? ஆர்கானிக் இல்ல, ஆர்கனோ மெட்டாலிக். ஏன் சார் அப்படின்னா ஒரு மெட்டலோட ஆர்கானிக் காம்பவுண்ட் டைரக்டா பாண்ட் ஆகுறதுன்றது ரேர். பாருங்க, மெக்னீசியம்ங்கிறது ஒரு மெட்டல், இதோட ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் டைரக்டா பாண்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட். நோட் பண்ணி வைங்க. இப்ப இதை வச்சுதான் நம்ம வந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண போறோம். பண்ணலாமா? காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் என்னன்னு தெரியும். இதான் கிரிக்னார்ட் ரீஏஜென்ட். சோ உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல கூட இதை 5 மார்க்ல கேட்கலாம். ஹவு வில் யூ ப்ரிப்பேர் ஆல்கஹால் ஃப்ரம் கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்? ஒரு நல்ல क्वेश्चन. நோட் பண்ணிக்கோங்க. நடத்தட்டுமா? எஸ் சார். எஸ் சார். 1 minute சார். 1 நிமிஷம் சார். காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே சார். இங்க பாருங்க, இதுல நான் ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிறேன். இதான் ஃபார்மால்டிஹைடு. ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்றேன், ஒரு ரெகுலர் மெத்தட் நடத்துறேன். ஏன்னா அது உங்களுக்கு ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து நீட்டுக்கு ஷார்ட்கட் கொடுக்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ரெகுலர் மெத்தட் பாருங்க. ஃபார்மால்டிஹைடை இப்படி பிரிச்சு எழுதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஓகேவா? பாருங்க, ஃபார்மால்டிஹைடு இப்படி பிரிச்சு எழுதலாமா? பாருங்க. ஓகேவா? பாருங்க. எஸ் சார். இது கூட வந்து நான் ஒரு கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் எடுத்துக்க போறேன். RMGX CH3 MgBr. ஓகேவா? பாருங்க.
ஸோ யாரா ரியாக்ட் பண்ண போறான்? ஒரு ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிட்டேன். ஃபார்மால்டிஹைட் கூட என்ன ரியேஜன் எடுத்துக்கிட்டேன்? Grignard reagent. ஸோ இது ரெண்டு என்ன ப்ராடக்டை தரும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த எம்ஜிபிஆர் எங்க போய் சேரும்னா, நல்லா கவனிக்கணும், இந்த ஆக்சிஜனோட வந்து ஒட்டிக்கும். அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் உடைய போகுதுன்னு அர்த்தம். இந்த பாண்டை உடைக்கிறேன், நல்லா கவனிக்கணும் சில்ட்ரன். இந்த பாண்டை உடைச்சிட்டு இங்க ஒரு ஆளை ஆட் பண்ண போறேன், இந்த கார்பனோட ஒரு ஆளை ஆட் பண்ண போறேன், இந்த ஆக்சிஜனோட ஒரு ஆளை ஆட் பண்ண போறேன். இந்த ஆக்சிஜனோட நான் யாரை ஆட் பண்றேன்னா, யாரை ஆட் பண்றேன் பாருங்க, Bromide. மெக்னீசியம் அண்ட் புரோமைடு வந்து இங்க ஆட் Magnesium bromide, sir. இந்த மெத்தில் குரூப்பை கொண்டு போய் இங்க ஆட் பண்றேன். அப்படின்னா என் ப்ராடக்ட் இப்படி இருக்குமா பாருங்க, ஹச், இங்க ஒரு ஹச், இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப், இங்க ஒரு ஓ, எம்ஜி, பிஆர். கரெக்டா பாருங்க, செக் பண்ணுங்க. ஓகே பாருங்க. Yes sir. எஸ் சார். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஆக்சிஜனோட யார் வரானா, மெக்னீசியமும் புரோமைடு கொண்டு வந்து இங்க ஆட் பண்றேன். ஸோ ஓ எம்ஜி பிஆர்னு ஆயிடும். இந்த மெத்தில் குரூப் கொண்டு வந்து இங்க ஆட் பண்றேன். அப்படின்னா எனக்கு டபுள் பாண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன செய்யறேன்னா, இதை ஹைட்ராலிசிஸ் பண்றேன். அடிஷன் ஆஃப் வாட்டர் வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்றேன். கரெக்டா இங்கதான் உடைக்கிறேன். இங்க ஒரு ஹச் கொடுங்க, இங்க ஒரு ஓஹெச் கொடுங்க. பாருங்க, உடைச்சிட்டு இது வந்து பை ப்ராடக்டா போயிடும். இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. பை ப்ராடக்ட் என்னன்னா, ஒரு மெக்னீசியம் கூட ஒரு பக்கம் பிஆர் இருக்கு, ஒரு பக்கம் ஓஹெச் இருக்கு. அது எனக்கு ப்ராடக்ட் இல்லை, மீதி இருக்கிறது தான் ப்ராடக்ட். என் கையை பாருங்க, பொறுமையா கவனிங்க. CH3 பாருங்க, CH3 ரைட். இங்க பாருங்க, CH2 OH எத்தில் ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால் கிடைச்சது. ஓகே பாருங்க, நான் திரும்ப சொல்றேன் பாரு, டவுட் கேட்டாங்க, திரும்ப ஒரு முறை சொல்றேன் பாருங்க. நீ எத்தனை முறைனா கேளுங்க, அது ஒரு பிரச்சனையே இல்லை. கவனிங்க, நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. இங்க பாருங்க, நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிட்டேன், நல்லா கவனிக்கணும். ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிட்டேன், ஃபார்மால்டிஹைடை பிரிச்சு எழுதுறேன். இந்த ஃபார்மால்டிஹைட் கூட யாரை எடுக்கிறேன்னா, ஒரு கிரிக்னார்ட் ரியேஜன் எடுக்கிறேன். ஓகே பாருங்க. அடுத்த ஸ்டெப், இந்த ஆக்சிஜனோட யார் வந்து சேர போறான்னா, யாரு சொல்லுங்க? MgBr. இந்த கார்பனோட யாரு சேர போறா சொல்லுங்க? அப்ப பாருங்க, அந்த ஸ்டெப் பாருங்க, H, இந்த கார்பன், இங்க ஒரு H, இங்க ஒரு CH3, இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு O, இங்க ஒரு Mg, இங்க ஒரு Br. இந்த ஸ்டெப் யாருக்கா டவுட் இருக்கா பாருங்க? அடுத்த ஸ்டெப் ஒண்ணுமே இல்ல. நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா, வாட்டர் ஆட் பண்றேன். கரெக்டா இங்கதான் கட் ஆகுது. இங்க ஒரு H, இங்க ஒரு OH. பாருங்க, CH3. அடுத்து பாருங்க, CH2 OH. Ethyl alcohol is nothing but primary alcohol. So you have prepared primary alcohol. Am I right, children? Yes sir. இப்ப டவுட் இல்ல, ஓகேவா? ஓகே சார். क्वेश्चन உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ல இது வந்து ஆக்சுவலா இந்த மெத்தட் இப்ப நான் நடத்திருக்க மெத்தட் வந்து இட் இஸ் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம். நம்ம நீட்டுக்கோ ஜேஇக்கோ இது கிடையாது. அதுக்கு நான் ஷார்ட்கட் தரேன். இந்த மெத்தட் வந்து ஏன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இது உங்களுக்கு போர்டுல எப்படி கேட்பாங்கன்னா, நான் क्वेश्चन ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். how will you prepare primary alcohol from Grignard reagent இப்படி தான் கேட்பாங்க. அப்படின்னா உனக்கு என்ன தெரியும்னா, Grignard reagentோட ஃபார்மால்டிஹைட் எடுத்தாதான் நமக்கு பிரைமரி ஆல்கஹால் வரும் அப்படின்னு தெரியணும். நீங்க ஞாபகம் வைக்கணும். ஸோ ஃபார்மால்டிஹைட் combines with Grignard reagent to produce primary alcohol. இப்படிதான் நீங்க ஞாபகம் வைக்கணும். ஓகேவா பாருங்க? ஓகேவா? OH குரூப் வந்து எப்பவுமே நம்ம Grignard reagent கூட ஆட் ஆகுமா சார்? கண்டிப்பாப்பா, கரெக்ட் தான். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் நோக்கி போகும், நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் நோக்கி போகும். அதான் அர்த்தம். நான் அதை ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்ட் தான். சோ இன்னும் இதுக்கு ஷார்ட்கட் கொடுக்கட்டுமா? எஸ் சார். ஆக்சுவலா திஸ் இஸ் ஒரிஜினல் மெத்தட். நான் ஷார்ட்கட் கூட அதுதான் உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல காப்பாத்தும். நான் ஷார்ட்கட் தரேன் பாருங்க. ஷார்ட்கட் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடிக்கலாம். இப்படி கொடுக்குறாங்க, ஃபார்மால்டிஹைட் கொடுத்தாச்சு, ஒரு Grignard reagent கொடுத்தாச்சு, ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்மால்டிஹைடை இந்த மாதிரி பிரிச்சுட்டீங்க.
இப்படி பிரிச்சுட்டீங்க. ஓகேவா? பிரிச்சுட்ட பிறகு நான் சொல்ற மாதிரி செய்யணும். நான் எப்படி அதை ஆன்சர் கொண்டு வரேன் பாருங்க. நல்லா கவனிக்கிறேன், ஷார்ப்பா கவனிக்கணும். பாருங்க, ஹச் சி ஹச், இங்க வரும் ஓ. இப்ப இங்க என்ன பாண்ட் இருந்தது? டபுள் பாண்ட். அங்க நல்லா கவனிக்கணும். அந்த டபுள் பாண்டை உடைச்சிட்டு எப்பயுமே இந்த ஆக்சிஜன் கூட ஒரே ஒரு ஹச் போட்டுக்கோங்க. நீங்களா போட்டுக்கணும். என்ன போட்டுக்கணுங்க? ஆக்சிஜன் கூட என்ன பண்ணணும்? ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கணும். ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கணும். ஒரு ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் போட்டுக்கணும். அடுத்தது இந்த கிரிக்னாட் ரியேஜன்ல இதுதான் அல்கைல் பார்ட். அந்த அல்கைல் பார்ட்டை எடுத்துட்டு வந்து இங்க ஒட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் ஆன்சர். வேற எதுவும் செய்ய தேவையில்ல. நான் திரும்பவும் உங்களுக்கு ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். இங்க பாருங்க, ஃபார்மாலிட்டியை நான் இப்படி பிரிச்சுட்டேன். டபுள் பாண்ட் இப்படி பிரிச்சுட்டேன். இதை நான் என்ன செய்யறேன் பாருங்க, நல்லா கவனிக்கணும், கேர்ஃபுல்லா பாருங்க. இப்படி சிங்கிள் பாண்டா மாத்திட்டேன். இந்த ஆக்சிஜனோட நான் யாரை சேர்க்கணுங்க? சொல்லுங்க, ஆக்சிஜனோட யாரை சேர்க்கணும்? இங்க யாரை சேர்க்கணும்னா இந்த அல்கைல் பார்ட் சேர்க்கணும். அல்கைல் பார்ட் எடுத்து வந்து சேர்த்தணும். இந்த அல்கைல் பார்ட் யாரு? மெத்தில் குரூப். ஓகேவா? இது மாதிரி நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ண ஈஸியா ஆயிடும். நான் இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சார் அப்ப இதுக்கு வந்து CH3 CH2OH தான் ஒரு ப்ராடக்ட்டா சார்? ஆமா, CH3 CH2OH. அதேதானே இங்கேயும் வந்தது. அதேதான். இது போன கொஸ்டினை தான் திருப்பி நடத்துறேன். அது ஒரிஜினல் மெத்தட். இங்க பாருங்க, ஷார்ட்கட். அதேதான் வரும். ஓகேவா? பாருங்க, நான் ரெண்டுமே காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரிஜினல் மெத்தட், இது ஷார்ட்கட். அவ்வளவுதான். சார் வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் காட்டுங்க சார். சார் ஷார்ட்கட் திருப்பி சொல்லிடுங்க. ஷார்ட்கட் திருப்பி சொல்லவாமா? ஒண்ணுமே இல்லம்மா. டபுள் பாண்ட் ஓ உடைக்கிறோம். இங்க பாருமா, இப்படி இருக்குமா, சி டபுள் பாண்ட் ஓன்னு இருக்குமா. நான் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள் அதிகமாகனா உனக்கு ஈஸி ஆயிடுமா. இங்க பாருங்க, அந்த பாண்டை உடைச்சிட்டோமா, இங்க நான் என்ன சேர்க்கிறேன்னா ஒரு ஹைட்ரஜன் சேர்க்கிறேன். இந்த கார்பனோட அந்த அல்கைல் பார்ட் சேர்க்கிறேன். அவ்வளவுதான் ஷார்ட்கட். வேற ஒண்ணுமே இல்லை. எந்த அல்கைல் பார்ட் வருதோ அது கார்பனோட சேர்த்துடுறோம். ஆக்சிஜனோட எதை சேர்த்துறீங்க? ஹைட்ரஜன். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. வெயிட் ஏ செகண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள். இது வந்து அசிட்டால்டிஹைட் எடுக்கிறேன். இப்ப ஃபார்மால்டிஹைட் எடுத்த மாதிரி அசிட்டால்டிஹைட் பிளஸ் கிரிக்னாட் ரியேஜன்ட். நான் ஒரிஜினல் மெத்தட் போடவா? சார் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் மெத்தட் டீச் பண்ணிடுறேன், அப்புறம் ஷார்ட்கட் போயிடுறேன். பாருங்க, அசிட்டால்டிஹைட் பிரிச்சு எழுதுங்க. அசிட்டால்டிஹைட் பிளஸ் கிரிக்னாட் ரியேஜன்ட் CH3MgI. உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜனோட யார் சேருவானா? யார் சேருவா? சொல்லுங்க. CH3 CHO மெக்னீசியம் MgI. கரெக்டா? இங்க யார் வருவா? CH3. அடுத்த ஸ்டெப்ல வாட்டர் ஆட் பண்ணலாமா? எஸ் சார். இங்க கட் பண்ணுவீங்க. OH. இப்ப பாருங்க, ரெண்டு பக்கமும் CH3, நடுவுல ஒரு CHOH. பாருங்க, செகண்டரி ஆல்கஹால். வெரி குட். ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ரைட்டா? இது வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால். ஈஸியா இருக்கா பாருங்க. எஸ் சார். So this is the original method. இப்போ இதுக்கு உங்களுக்கு क्वेश्चन எப்படி கேட்கலாம்? how to prepare secondary alcohol from grignard reagent. அப்ப செகண்டரி எடுக்கணும்னா அசிட்டால்டிஹைட் வேணும், பிரைமரி ஆல்கஹால் வேணும்னா எனக்கு ஃபார்மால்டிஹைட் வேணும். அவ்வளவுதான், சிம்பிள் திங். ரைட்டா? எஸ் சார். சோ இதுக்கு ஷார்ட்கட் சொல்லட்டுமா? எஸ் சார். ஓகே சார். அசிட்டால்டிஹைட் பிரிச்சு எழுதுங்க. பிளஸ் கிரிக்னாட் ரியேஜன்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதுக்கு எப்படி ஷார்ட்டா எழுதுறேன் பாருங்க. அசிட்டால்டிஹைட் எழுதுறேன். CH3 CHO. சிங்கிள் பாண்ட் H. சிங்கிள் பாண்ட் O. ரைட்டா? இப்போ இங்க என்ன ஆட் பண்ணனும்? H. என்ன ஆட் பண்ணுவீங்க? CH3. அவ்வளவுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஈஸியா இருக்கா? எஸ் சார். சோ அடுத்த क्वेश्चन நீங்க ஷார்ட்கட்ல எனக்கு ஆன்சர் பண்றீங்களா? எஸ் சார். எஸ் சார்.
எக்ஸாம்ல வந்த கொஸ்டின். கமெண்ட் ட்ரை. கான்செப்ட் ஷார்ட்கட்ல உனக்கு என்ன பண்ணு தெரியும். பாண்டை உடைக்கணும், ஆக்சிஜனோட யாரை சேர்க்கணும், இன்னொரு இடத்துல என்ன சேர்க்கணும் உனக்கு தெரியும். OHCH3. வெரி குட், வெரி குட். யுவர் குட் நேம். Swati. வெரி குட். பாருங்க, OHCH. இவரோட OH சேர்த்துறீங்க, இந்த இடத்துல ஒரு CH3 சேர்த்துறீங்க. தட்ஸ் ஆல். ஈஸியா இருக்க பாருங்க. இந்த இடத்துல இந்த CH3 கொண்டு வந்து இங்க சேர்த்துறோம். ஆனா இதுல என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா, சில பிள்ளைங்க இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. OH இங்க சேர்த்துட்டு பக்கத்து கார்பன்ல கொண்டு வந்து மெத்தில சேர்த்துறீங்க. இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சாய்ஸ் இருக்கும். அதே கார்பன்ல தான் மெத்தில் சேர்ந்துருக்கு. இங்க பாருங்க, மேலே அப்படியே அந்த எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாரு. ஒரே கார்பன்ல தான் மெத்திலும் OHம் வரணும். ஒரே கார்பன்ல தான் அது நடந்திருக்கும். ஒரே கார்பன்ல தான் அது நடந்திருக்கும். OHம் மெத்திலும் ஒரே கார்பன்ல தான் ஒட்டி இருக்கும். அதுதான் விஷயம். ஓகேவா? ஈஸியா இருக்கா? Yes, sir. Sir. இன்னொரு கொஸ்டின் Yes, sir. நீங்க பண்ணுங்க. இன்னொரு question. Yes, sir. வேற யாரும் டவுட் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன டவுட்மா கேளுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சார். அததான் தரேன்னு சொன்னேன். அசிட்டோன் எடுத்துக்கோங்க. அசிட்டோனோட ஒரு கிரிக்னாட் ரியேஜன்ட். கமான் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் சொல்லுங்க. கமான் ட்ரை. Tertiary alcohol. டெர்ஷரி Alcohol. வெரி குட், வெரி குட். பாருங்க, CH3 C, இங்க ஒரு CH3 CH3 OH OH CH3 சேர்ப்பீங்க. இங்க OH CH3 so it's nothing but tertiary butyl alcohol. so tertiary வேணும்னா என்ன எடுப்பீங்க? Ketone. Acetone. tertiary வேணும்னா அசிட்டோன் எடுப்பீங்க. செகண்டரி வேணும்னா யாரை எடுப்பீங்க? Acetaldehyde. அசிட்டால்டிஹைட் எடுப்பீங்க. பிரைமரி வேணும்னா யாரை எடுப்பீங்க? Formaldehyde. இந்த மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, டெர்ஷியரி வேணும்னா என்ன எடுப்பீங்க? Acetone. Acetone இதான் இந்த அகாடமி கேட்ட நீட் கொஸ்டின். டெர்ஷியரி வேணும்னா என்ன எடுக்கணும்? Acetone எவ்வளவு சிம்பிளான ஒரு கொஸ்டின் பாருங்க. எப்பயுமே எக்ஸாம்ல கேட்கிற எந்த ஒரு கொஸ்டினும் டிஸ்டடாலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க சப்ஜெக்ட் ரொம்ப தரவா இருந்தீங்கன்னா, இந்த விஷயம் கேட்ட இந்த ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் லெசன்ல கேட்ட கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 3 கொஸ்டின்ல இது ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுதான். டு ப்ரிப்பேர் a tertiary alcohol which are the following will react with Grignard reagent அப்படின்னு 4 சாய்ஸ் கொடுத்திருந்தாங்க. so acetone is the answer. கரெக்ட் தானே? Yes, sir. வெரி சிம்பிள் திங். நீங்க இது ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நான் வச்சுக்கலாம். டு ப்ரிப்பேர் a primary alcohol we need formaldehyde. to prepare a secondary alcohol we need acetaldehyde. to prepare a tertiary alcohol we need acetone. ரைட். ஸோ அடுத்து மூவ் பண்ணட்டுமா? Yes, sir. Yes, sir. ரைட். Yes, sir. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது. ஸோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் மட்டும் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸுக்கு போகணும். ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில ஒரு அழகான ஒரு கொஸ்டின் இருக்கு. பர்டிகுலரா பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்குமா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சொல்லட்டுமா? இங்க பாருங்க. பொதுவா ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி என்னன்னா, ROH இதுதான் ஆல்கஹால். ROH பாத்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹால் இது பிரிச்சு எழுதுறேன். இன்னொரு ஆல்கஹால் பக்கத்துல எழுதுறேன். இன்னொரு ஆல்கஹால் பக்கத்துல எழுதுறேன். பாருங்க, 3 ஆல்கஹால்ஸ் நான் பக்கத்துல எடுத்திருக்கேன். இந்த ஆக்சிஜன் என்ன செய்யுதுன்னா, நல்லா கவனிக்கணும். இந்த ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை தன்னை நோக்கி பிடிச்சி இழுக்கும். பாருங்க, இது வந்து ஒரு இந்த கேரக்டருக்கு பேரு ஹைட்ரஜன் பாண்டிங். பேர் என்னங்க? Hydrogen bonding. ஏற்கனவே இந்த ஆக்சிஜனோட ஒரு ஹைட்ரஜன் இருக்கதான் செய்யுது. அது இல்லாம பக்கத்துல இருக்க ஹைட்ரஜனை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்றதுக்கு பேர் தான் என்ன பாண்டிங்?
ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங். சார் ஒன்ஸ் மோர் சார், புரியல சார். ஒண்ணும் இல்ல தம்பி, இந்த ஆல்கஹால் ROHனா ஆல்கஹால்ப்பா, ஏற்கனவே அதோட ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இது என்ன செய்யுதுன்னா பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜனை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். இது வந்து ஒரு பெர்மனன்ட் பாண்ட்லாம் கிடையாது, ஒரு டெம்பரரி பாண்ட் தான். இப்ப நீங்க நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க இதை விட்டுருங்க, வாட்டர் எடுத்துங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் போறேன். வாட்டர் ஃபார்ம்ல என்ன? H2O. இன்னொரு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கோங்க. நான் பக்கத்துல எடுத்திருக்கேன் பாருங்க. இது எல்லாமே வாட்டர் மாலிகுல் தான். வாட்டர் வந்து வி ஷேப்டு மாலிகுல். இந்த ஆக்சிஜன் என்ன செய்யுதுன்னா ஏற்கனவே தன்னோட 2 ஹைட்ரஜன் இருக்கலாம், ஆனா அது இல்லாம பக்கத்துல இருக்க ஹைட்ரஜனை தன்னை நோக்கி பிடிச்சி இழுக்குது பாரு. இதுக்கு பேரு தான் என்ன பாண்டிங்? ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங். இன்னும் சொல்ல போனா இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லணும். ஏன் சார் இன்டர்னா பிட்வீன் 2, குறைஞ்சபட்சம் 2 மாலிகுலுக்குள்ள மோதனா அது இன்டர். இப்ப இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், ஏதோ 2 ஸ்கூல் மோதுதுன்னு அர்த்தம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அந்த மாதிரி இன்டர் அப்படின்னா பிட்வீன் 2, குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்ப நீங்க வாட்டர் இருக்கு, வாட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, ஐஸ் கட்டியா மாறிடும். அப்படின்னா அங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லைன்னு அர்த்தம். அதே தூக்கி வெளியில வச்சிடுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். சாலிட் ஃபார்ம்ல இருந்து லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். ஐஸ் கியூப்ஸ் அப்படியே மெல்ட் ஆகி என்ன ஆயிடும்னா லிக்விட் ஆயிடும். அப்படின்னா அங்க மறுபடியும் ஹைட்ரஜன் பாண்டிங் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதால தான் இது லிக்விடா இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு புரியுத பாத்துங்க? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதால தான் அது என்ன ஃபார்ம்ல இருக்கு? லிக்விட் ஃபார்ம். லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப அடுத்து இன்னொரு அழகான விஷயம், வாட்டர் எப்ப பாயில் ஆகும்? the boiling point of 100 water degree Celsius. 100 degree Celsius. என்ன கொடுக்கும்னா 100 degree Celsiusல ஒரு காலத்துலயும் அது பாயில் ஆனது இல்ல. 113ல தான் பாயில் ஆகும். 13 டிகிரி செல்சியஸ் அதிகமா காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பாண்ட் எல்லாம் உடைக்கணும். இந்த பாண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுக்கு இடையே இருக்கிற இந்த பாண்ட் எல்லாம் உடைக்கிறதுக்கு எனக்கு 13 டிகிரி செல்சியஸ் அதிகமா தேவைப்படுது. So the boiling point of water hikes or increases due to presence of intermolecular bonding. Intermolecular hydrogen bonding. இப்ப நீங்களே சொல்லலாம், whenever a compound contains intermolecular hydrogen bonding, அவங்க boiling point எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ஆல்கஹாலுக்கு வாங்க, ஆல்கஹாலுக்கு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும் சார். அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்கு? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் சார். அவ்வளவுதான் क्वेश्चन. இதான் क्वेश्चन அடிக்கடி கேட்பாங்க. பாயிலிங் பாயிண்ட் வந்து மத்த ஆர்கானிக் காம்பவுண்டை விட ஆல்கஹாலுக்கு அதிகமா இருக்கே, என்ன காரணம்னு தெரியலன்னு வந்துட போறீங்க. என்ன வெரி சிம்பிளஸ்ட் क्वेश्चन, டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். புரியுதா? ஓகே தானே? ஓகே. இப்ப நம்ம அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரொம்ப அழகான क्वेश्चनலாம் இருக்கு. இத நோட் பண்ணிட்டீங்களா? போட்டோமா? எஸ் சார். 1 second சார். ஓகே, ஒரு செகண்ட் இருக்கு. ஓகே சார். அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு போறோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் தான். இதெல்லாம் சும்மா நீங்க பாத்துக்கோங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரிஃபிகேஷன் என்ன சார் அர்த்தம்? யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் an எஸ்டர்னு அர்த்தம். உன் ப்ராடக்ட் ஒரு எஸ்டர். RCOOன்னு ஒரு குரூப் இருந்தாலே அது எஸ்டர்னு அர்த்தம். RCOO R' இதான் எஸ்டருடைய கரெக்டான ஃபார்முலா. RCOO R'. COO அப்படின்னு ஒரு குரூப் நடுவுல எங்கேயாவது தென்பட்டதுன்னா அது எஸ்டர்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் எஸ்டர்னு அர்த்தம். எப்பயுமே ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆசிடும் சேர்ந்துதான் ஒரு எஸ்டரை தரும். இதுதான் காமனான விஷயம். இதெல்லாம் ரொம்ப எல்கேஜி லெவல் கொஸ்டின் மாதிரி. இதெல்லாம் ஒரு ஆல்கஹால் இருக்கணும், ஒரு ஆசிட் இருக்கணும், ஒரு அப்பதான் எஸ்டர் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் யாரு கேட்டலிஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஆசிட் கேட்டலிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே அழகான கொஸ்டின். மத்த ஃபார்ம்ல எஸ்டர் நீ எத்தனையே ஃபார்ம்ல எஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். அவரெல்லாம் எஸ்டரிஃபிகேஷன் கூப்பிடக்கூடாது. எஸ்டரிஃபிகேஷன் ஒரு ஆளை கூப்பிடுறோம்னா அங்க என்னென்ன இருந்திருக்கணுங்க? ஆல்கஹால் இருந்திருக்கணும், ஆல்கஹால், ஆசிட். அந்த ரியாக்ஷனை யார் கேட்டலிஸ்ட் பண்ணிருக்கணும்னா ஆசிட். ஏன்னா இதுவே ஒரு கொஸ்டின் தான். யார் கேட்டலிஸ்ட்ன்றது ஆசிடா பேஸா இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஆசிட் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் எஸ்டரிஃபிகேஷன்ன்றது. an alcohol
reacts with an acid in the presence of an acid, mineral acid to produce ester. Right? இப்ப நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. எந்த ஆல்கஹால் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஆல்கஹால் தான் எடுக்கணும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். ஆல்கஹால்ல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஆசிட்ல ஒரு அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா சொல்ல முடியுமா? CH3COOH. CH3COOH இதான் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் நான் ரிவர்ஸ்ல எழுதிருக்கேன். The reaction takes place in the presence of H+. Concentric sulfuric. ரைட்டா? ஒண்ணுமே இல்ல, இந்த வாட்டர் அப்படியே எலிமினேட் ஆயிடும். வாட்டர் எலிமினேட் ஆயிடும் பாருங்க. HOH எலிமினேட் ஆயிடும். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. C2H5 COO CH3 R COO R dash பாருங்க. R COO R dash இது ஒரு எஸ்டர். ரைட்டா? சோ அதனால இது எஸ்டரிஃபிகேஷன் சொல்றோம். இன்னும் சொன்னா பேர் வைக்கலாம். எத்தில் அசிட்டேட். எத்தில் அசிட்டேட். எத்தில் அசிட்டேட் இதான் அவருடைய பேர். இதான் எஸ்டரிஃபிகேஷன். ஸோ ரைட் ஷார்ட் நோட் ஆன் எஸ்டரிஃபிகேஷன். நமக்கு கேட்க போறது இல்லை, உங்களுக்கு போர்டு எக்ஸாம் தான் கேட்பாங்க. நமக்கு எஸ்டர்ல என்னென்ன கொஸ்டின் சார் கேட்பாங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. 4 ஸ்டைல்ல என்ட்ரன்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். இதை காப்பி பண்ணுங்க, நான் அதை சொல்றேன். காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே ஃபைன். 1 minute sir. காப்பி பண்ணிட்டீங்களா? Finish sir. Yes sir. ரைட். முதல் விஷயம் இந்த ரியாக்ஷன் வந்து நல்லா கவனிக்கணும். நான் திரும்ப இங்க கொடுக்குறேன் பாருங்க. இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ரொம்ப இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட் சில்ட்ரன். எஸ்டரிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டுவர்ட்ஸ் என்ட்ரன்ஸ். அதனால சொல்ற பாயிண்ட்டை கிளீனா கேட்ச் அவுட் பண்ணீங்க. ஒரு ஆல்கஹால் எடுத்தீங்க, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்தீங்க, ஐ மீன் அசிட்டிக் ஆசிட் எடுத்தீங்க, கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்தீங்க, ஒரு H+ முன்னாடி போட்டீங்க, ஒரு எஸ்டரை கொடுத்தது. எஸ்டர் கூட என்ன ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா ஒரு வாட்டர் கிடைச்சது. கரெக்ட் தானே? இந்த வாட்டர் மறுபடியும் இந்த எஸ்டர் கூட சேர்ந்து மறுபடியும் அது எதை கொடுக்கும்னா ஆல்கஹாலையும் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் திரும்பி கொடுத்துரும். அப்படின்னா இதுக்கு இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் ரிவர்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எஸ்டரிஃபிகேஷன் இஸ் எ ரிவர்சபிள் ரியாக்ஷன். எழுதிக்கோங்க. 4 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். 4 பாயிண்ட்மே ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்றதை புரிஞ்சுக்கணும். கிளீனா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் எ ரிவர்சபிள் ரியாக்ஷன். எஸ் சார். அடுத்தது பாருங்க. செகண்ட் திங், எந்த ஆல்கஹாலை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பாருங்க, கொஸ்டின் பாருங்க, எவ்வளவு அழகான கொஸ்டின் பாருங்க. எந்த ஆல்கஹாலை யூஸ் பண்ணீங்கன்னா ரியாக்ஷனோட ஸ்பீட் வந்து ஃபாஸ்டா இருக்கும், அப்ப ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒண்ணுமே கிடையாது. பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால், நம்ம கிட்ட 3 வகையான ஆல்கஹால் இருக்கு. கரெக்டா சில்ட்ரன்? கரெக்ட் தானே? நீங்க பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்ணீங்கன்னா தான் ஸ்பீடா நடக்கும். இதான் ரியாக்ஷனுடைய ரியாக்டிவிட்டி ஆர்டர். ஏன் சார் டெர்ஷியரி யூஸ் பண்ணா பொறுமையா நடக்குன்னா, டெர்ஷியரினாலே பல்கியா இருக்கும், குண்டா இருக்கும், பெரிய குரூப் அது, அதனால பொறுமையா நடக்கும். ஸோ இதுதான் ஆர்டர். பிரைமரி ஆல்கஹாலுக்கு முன்னாடி ஒரு ஆல்கஹால்னா மெத்தில் ஆல்கஹால், பிரைமரி, செகண்டரி அண்ட் தென் டெர்ஷியரி. இதுதான் ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஃபார் ஆல்கஹால். கேட்பாங்க எந்த ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா எஸ்டரிஃபிகேஷன் ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்னா இதுதான் ஆர்டர். மெத்தில் ஆல்கஹால், அதை விட கம்மி பிரைமரி, அதை விட கம்மி செகண்டரி, அதை விட கம்மி டெர்ஷியரி. ஸோ திஸ் இஸ் த ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஃபார் ஆல்கஹால்ஸ் இன் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஒரு எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன்ல அது ஒரு நியூட்ரலைசேஷன், அது ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன். H+ முன்னாடி தான் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் பாயிண்ட், எப்படிப்பட்ட ஆல்கஹால் எடுத்தா ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்கும்? எப்படி நடக்கும்? பிரைமரிக்கு முன்னாடி மெத்தில் ஆல்கஹால் வாண்டடா சாய்ஸ்ல கொடுப்பாங்க. அதுவுமே கரெக்ட் தான். எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லட்டுமா? Yes sir. Sir, once again, let me சொல்லுங்க sir point.
ஒண்ணும் இல்லம்மா, எந்த ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா ஸ்பீடா நடக்கும். பிரைமரி ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா ஸ்பீடா நடக்கும். பிரைமரியோட மெத்தில் ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடா நடக்கும். வேற ஒண்ணும் இல்லை. இதான் ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் ஆல்கஹால். எந்த ஆல்கஹால் எடுத்தாலும் எஸ்டரிஃபிகேஷன் தரும். ஆனா எந்த ஆல்கஹால் எடுத்தா ஸ்பீடா தரும்? தட் இஸ் தி क्वेश्चन. புரிஞ்சுக்கணும். எதை எடுத்தா ஸ்பீடா தரும்னா மெத்தில் ஆல்கஹால். பிரைமரி ஆமா, மெத்தில் ஆல்கஹால் தான் பிரைமரியோட சுப்பீரியர் மெத்தில் ஆல்கஹால். ஈவன் மெத்தில் ஆல்கஹால் பிரைமரியா இருந்தா கூட ஏன் சார் அதை தனியா ஒரு முறை சொல்லியிருக்காங்கன்னா, மெத்தில் ஆல்கஹால் தனியா இன்னொரு பேர் உண்டு, கார்பினால் ஒரு ஸ்பெஷல் நேம் உண்டு. அதனால அதை தனியா கொடுக்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதை குழப்பிக்க வேணாம். ஓகேவா? எஸ் சார். ரைட். அடுத்தது இப்ப எந்த ஆல்கஹால் எடுத்தா ஸ்பீடா நடக்கும்னு சொன்ன மாதிரி எந்த ஆசிட எடுத்தா ஸ்பீடா நடக்கும் சார்? இது அடுத்த கொஸ்டின். பாருங்க எவ்வளவு எஸ்டரிஃபிகேஷன்ல என்ட்ரன்ஸ்ல எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. முதல் விஷயம், வாட்டர் அந்த பை ப்ராடக்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், இந்த வாட்டர்ன்ற பை ப்ராடக்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரிவர்சபிள் நடக்காது. ஆனா வாட்டரை இதோட விட்டீங்கன்னா மறுபடியும் பிடிச்சி மறுபடியும் ஆல்கஹாலையும் ஆசிடையும் கொடுத்துரும். அப்ப என்னவா மாத்திருச்சு? அதை ரிவர்சபிளா மாத்திருச்சு. புரிஞ்சுக்கணும், ரிவர்சபிளா மாத்திருச்சு. ரைட்டா? ரொம்ப அழகான ஒரு கொஸ்டின் அது. பாருங்க அடுத்தது, எந்த ஆசிட் எடுத்தா சார் ஸ்பீடா நடக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, எந்த ஆசிட்ல கார்பனோட எண்ணிக்கை கம்மியா இருக்கோ அதுதான் ஸ்பீடா நடக்கும். நீங்களே பார்த்து சொல்லுங்களேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 ஆசிட் கொடுத்துருக்கேன், இல்ல 3 கொடுக்குறேன், இன்னொன்னு கொடுக்குறேன். ஓகே, சோ 3 ஆசிட் கொடுத்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆல் பேரு ஃபார்மிக் ஆசிட், HCOHனா ஃபார்மிக் ஆசிட். இது அசிட்டிக் ஆசிட், இது ப்ரோபனோயிக் ஆசிட். எதை எடுத்தா ஸ்பீடா நடக்கும்? ஃபார்மிக் ஆசிட் சார். பாருங்க, இது எந்த ஆசிட் எடுத்தா ஸ்பீடா நடக்கும்னு கேட்டா ஒரு செகண்ட்ல டிக் பண்ணும். கார்பனோட எண்ணிக்கை எங்க கம்மியா இருக்கோ அதான் கரெக்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு அப்படின்னா இதுதான் ஃபாஸ்டா நடக்கும். இங்க 1 2 3 கார்பன் இருக்கு, அப்ப அது வராது. இங்க 2 கார்பன் இருக்கு, இங்க 1 இங்க 2 இங்க 3, அவ்வளவுதான். ஒரு செகண்ட்ல டிக் பண்ணலாம். அப்படின்னா ஆல்கஹால்ல ஒரு கார்பினாலும் ஆசிட்ல ஒரு ஃபார்மிக் ஆசிட் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் ரியாக்ஷன்? ஃபாஸ்டா இருக்கும் சார். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். கார்பினால எடுத்துக்கிட்டு ஃபார்மிக் ஆசிட்ல போட்டீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆனா அதை சயின்டிஸ்ட் என்கரேஜ் பண்ணல. ஆஸ் பர் தியரிட்டிக்கலா அதுதான் ஃபாஸ்டா இருக்கும். என்னன்னா நீங்க மெஷர் பண்ற அளவுக்கு கூட அது பொறுமையா இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதால அதை அவங்களால மெஷர் பண்ணவே முடியல, அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. ஓகேவா? அதாவது ஜீபூம்பா பண்ற மாதிரி ஒரு செகண்ட்ல இப்படி போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் போடுது. ஏன்னா அது ரிவர்சபிள் தானே, அப்படி போகும் இப்படி வந்துடும், அப்படி போகும் இப்படி வந்துடும். ஸோ அதனால அதை என்கரேஜ் பண்ணல. ஸோ அவங்க என்கரேஜ் பண்றது இதுதான், சயின்டிஸ்ட் என்கரேஜ் பண்றது எதுனா எத்தில் ஆல்கஹாலையும் என்ன ஆசிடையும், அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இதான் என்ன ரியாக்ஷன்? எஸ்டரிஃபிகேஷன்ல எப்படிலாம் क्वेश्चन கேட்கலாம், எஸ்டரிஃபிகேஷன்ல எப்படிலாம் क्वेश्चन கேட்கலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்து மூவ் பண்ணட்டுமா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். அடுத்தது நம்ம கிட்ட ஒரு அழகான क्वेश्चन இருக்கு. பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின். அப்படின்னா டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால் தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்ட் தான். நம்ம அதாவது ஆல்கஹாலுக்கான டெஸ்ட் ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 டெஸ்ட்டுக்கு மேல இருக்கு. உங்க சிலபஸ்ல ஒரே ஒரு டெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா லூகாஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரே ஒரு டெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேட் போர்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கு சிலபஸ்ல. விக்டர் மேட் டெஸ்ட், ஆக்சிடேஷன் டெஸ்ட், டைக்ரோமேட் டெஸ்ட், அது மாதிரி ஏகப்பட்டது கொடுத்துருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஓபி டேண்டன் ஒரு புக்ல இருந்தது அப்படியே காப்பி வச்சு புக் எழுதுறன்னு கொடுத்துட்டானுங்க. புக் எழுதுறன்னு கொடுத்தான ஒழிய தப்பா கொடுத்துறான். விக்டர் மேரே உங்க புக்ல பாரு தப்பா கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ அதனால படிங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் நமக்கு இங்க இருக்கிறது லூகாஸ் தான். நான் வேணுமா உங்களுக்கு விக்டர் மேரே சேர்த்து நடத்துறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, லூகாஸ் டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, ஹவு டு ஐடென்டிஃபை ஆல்கஹால்ஸ், பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி, டெர்ஷியரி எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்னா, இந்த லூகாஸ் ரீஏஜென்ட் யாருன்னு உனக்கு தெரியணும். இந்த லூகாஸ் ரீஏஜென்ட் யாருன்னா கான்சென்ட்ரேட்டட் HCl-ம் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் கலந்த காம்பினேஷன் தான்.
லூகாஸ் யூஸ் பண்ண ரீஏஜென்ட் இதுதான். பாருங்க அவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. இதுவே ஒரு கொஸ்டின் தான். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஏ லூகாஸ் ரீஏஜென்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கான்சென்ட்ரேட்டட் HCl வித் அன்ஹைட்ரஸ்னா தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் டெமோன்ஸ்ட்ரேஷன் கூட நான் கொடுத்துருக்கேன். அந்த அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடுன்றது வந்து ஒரு பக்கா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா வாட்டரை ரிமூவ் பண்ணிடும். எங்கன்னா தண்ணி இருந்ததுன்னா பிடிச்சி ரிமூவ் பண்ணிடும். அதான் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அதுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு ரியேஜென்ட் இது அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். ரைட்டா? ஸோ இதை நான் என்ன செய்ய போறேன், ஒரு ஆல்கஹால்ல கொண்டு போய் போட போறேன். பாருங்களேன், நல்லா கவனிங்களேன். ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன், CH3CH2OH. இந்த பிரைமரி ஆல்கஹால் கூட இந்த காம்பினேஷனை கொண்டு போய் போடுங்க. கான்சென்ட்ரேட்டட் HCl பிளஸ் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். இதை நீங்க போட்டீங்க. போட்டுட்டா என்ன சார் நடக்குன்னா, நமக்கு இந்த அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடை பத்தி தான் தெரியுமே. இட் வில் ரிமூவ் வாட்டர். பாருங்க, இந்த OHம் இந்த Hயும் அதை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டா மீதி எனக்கு என்ன இருக்குது பாருங்க, Cl. அப்ப ஆன்சர் பாருங்க, CH3 CH2 Cl. எப்பயுமே நீங்க லேப்ல செஞ்சு பாருங்க. குளோரைடு வந்து ஒரு ப்ராடக்டா கிடைக்குதுன்னா உன் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா, இது எப்படி கிடைக்குன்னா தயிர் மாதிரி இருக்கும். கர்டி ஒயிட் பிரிசிபிடேட். தயிர் அப்படிதான் இருக்கும். கரெக்டா? நல்ல வெள்ளையா திரியா இருக்கும். பிரிசிபிடேட். பிரிசிபிடேட்னாலே அதுதான் அர்த்தம். திரியா இருக்கிறதா பிரிசிபிடேட் நம்ம சொல்லுவோம். கர்டி ஒயிட் பிரிசிபிடேட். எப்பயுமே குளோரைடு வந்து ஒரு ப்ராடக்டா கிடைக்குதுன்னா அது யாரு கூட வேணாலும் வரலாம். சில்வர் குளோரைட், சோடியம் குளோரைட், எத்தில் குளோரைட், மெத்தில் குளோரைட். குளோரைடு ஒரு ப்ராடக்டா கிடைச்சாலே அந்த குளோரைடோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரிசிபிடேட் கிடைக்கும். இதே மாதிரி எனக்கு செகண்டரிலையும் கிடைக்கும், டெர்ஷியர்லையும் கிடைக்கும். நான் அதை ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வெயிட் பண்ணுங்க, எனக்கு பேஜ் பத்தல, ஒரு செகண்ட். இங்க பாருங்க, நான் என்ன செய்யறேன், ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா அடிக்கடி எக்ஸாம்ல கிராஸ் ஆகும். பாருங்க, மூணுமே நான் ஆல்கஹால் எடுத்திருக்கேன். ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்திருக்கேன், ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்திருக்கேன், ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால் எடுத்திருக்கேன். இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இப்போ இந்த 3 பேருமே நான் என்ன பண்றேன், லூகாஸ் ரியேஜென்ட்டோட போடுறேன். ஐ மீன் கான்சென்ட்ரேட்டட் HCl பிளஸ் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். ரைட், அதே தான் இங்கேயும் போடுறேன். கான்சென்ட்ரேட்டட் HCl வித் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். கான்சென்ட்ரேட்டட் HCl with anhydrous zinc chloride. ஓகே பாருங்க. ஓகேவா? இப்ப ரியாக்ஷன் நடத்தட்டுமா? நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய H, இங்க இருக்கக்கூடிய OH வாட்டரா போயிடும். அப்ப எனக்கு ப்ராடக்ட் சொல்லுங்க. வெரி குட். அது மாதிரி இங்க பாருங்க, இங்க இருக்கிற H, இங்க இருக்கிற OH. அப்ப ஆன்சர் இப்படி இருக்குமா பாருங்க, CH3. அதே மாதிரி இங்க பாருங்க OH H. அப்ப ஆன்சர் எப்படி இருக்குமா பாருங்க, CH3 மூணு இடத்தையுமே என்னோட ப்ராடக்ட்டை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா OH பதிலா யார் வந்திருக்கா? OH பதிலா Cl வந்திருக்கு. அப்ப Cl ஒரு ப்ராடக்ட்டா வந்தா என் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். கர்டி ஒயிட் பிரிசிபிடேட். இப்ப நீங்க நல்லா கவனிங்க சில்ட்ரன், இதுதான் ரொம்ப முக்கியம். நான் 3 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டேன். நல்லா கவனிக்கணும். 3 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆள் வந்து பிரைமரி ஆல்கஹால், இன்னொன்னுல செகண்டரி ஆல்கஹால் இருக்கு, இன்னொன்னுல டெர்ஷியரி ஆல்கஹால் இருக்கு. நல்லா கவனிக்கணும், கேர்ஃபுல்லா கவனிங்க. இங்க பாருங்க, உள்ள பிரைமரி ஆல்கஹால், இன்னொன்னுல செகண்டரி ஆல்கஹால், இன்னொன்னுல டெர்ஷியரி ஆல்கஹால் இருக்கு. 3 டெஸ்ட் டியூப்லயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆட் பண்றேன்னா இந்த லூகாஸ் ரியேஜென்ட்டை ஆட் பண்றேன். அப்ப 3மே எனக்கு என்ன கலரா மாறிடும்? டெர்ஷியரியில பாத்தீங்கன்னா உடனே அந்த கர்டி ஒயிட் பிரிசிபிடேட் கிடைக்கும். அந்த பிரிசிபிடேட் அப்பியர்ஸ் இமிடியேட்லி, உடனே கிடைச்சிடும். உடனே யாருக்கு கிடைக்குதோ அது டெர்ஷியரி ஆல்கஹால், நான் எடையை எடுத்துடலாம். இல்ல சார் ஒரு 5 to 10 minutes கழிச்சு கிடைக்குது அப்படின்னா அது செகண்டரி ஆல்கஹால். பிரைமரி ஹீட்டிங் ஹீட் பண்ணாதான் சார் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அது பிரைமரி ஆல்கஹால். இவ்வளவுதான்ப்பா. இதான் வந்து சோ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா யாரு பிரைமரி, யாரு செகண்டரி, யாரு டெர்ஷியரின்னு தெரிஞ்சுக்கிறோம்.
ஓகேவா? ஸோ இங்க ஒன்றும் பெரிய கொஸ்டின் நமக்கு கிடையாது. என்ன கேட்பாங்கன்னா, யாரு வந்து டர்பிடிட்டி உடனே கொடுக்குறா, அப்ப அவர் தான் வந்து ரியாக்டிவ் பவர் அதிகமா இருக்க ஆள் அப்படின்னா, இந்த லூகாஸ் கூட யாரு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணுவா, இந்த மாதிரி Tertiary. கொஸ்டின் யாரு லூகாஸ் கூட யாரு ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகுது? Tertiary alcohol. சரி. என்ன ஒரு பியூட்டினா, இதுதான் இந்த வருஷத்தையே நீட் கொஸ்டின். பாருங்க எவ்வளவு ஈஸியான ஒரு கொஸ்டின். சோ லூகாஸ் ரியேஜன் கூட ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ற ஆள் யாரு அப்படின்னா என்ன ஆல்கஹால்? இந்த அகாடமிக் இயர் ஐ மீன் உங்க சீனியர்ஸ் எழுதிட்டு வந்த கொஸ்டின் பேப்பர் உண்மையிலே ஒரு ஈஸியான கொஸ்டின் பேப்பர். பாருங்க அங்க என்ன கேட்டாங்கன்னா, கிரிக்னாட் ரியேஜன் கூட டெர்ஷியரி கிடைக்கணும்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு கேட்டாங்க. என்ன ஆட் பண்ணோம்? அசிட்டோன். வெரி குட், அசிட்டோன். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, லூகாஸ் ரியேஜன்ட்ல பிரைமரி ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணுமா, செகண்டரி ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணுமா, டெர்ஷியரி ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணுமா? Tertiary. That's all children. I will stop by here children. We shall continue by next session. Okay, thank you. Thank you, sir. 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 Sir, கேளுங்க. சார் நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணிருக்கேன். எவ்வளவு டாபிக் சார் முடிச்சிருக்கீங்க? 2 லெசன் முடிச்சிருக்கோமா. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் முடிச்சிருக்கேன், அப்புறம் ஹாலோ ஆல்கேன் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், பாருங்க. சப்போஸ் அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க எனக்கு கேளுங்க. ஓகே சார், தேங்க் யூ. நானும் இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே சில்ட்ரன், நீங்க அதை பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியோட தான் இருக்கும், பாருங்க. சப்போஸ் புரியலன்னா நீங்க அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து போட்டோ காப்பி எடுத்து எனக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புறேன். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.